ஸ்டூடெண்ட் ஆன்சர் பண்ணுங்க டக்குன்னு. 20 sir. Yes, so 15 to 20, around 15 to 20. So more important, more weightage. Okay, so நீங்க ஏற்கனவே மேக்ஸ் ஃபுல்லா படிச்சிருப்பீங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்மே மேக்ஸ் நல்லா தரவா படிச்சிருப்பீங்க. ஜஸ்ட் இந்த கிளாஸ் எதுக்குன்னா நாம அப்படியே டாபிக் வைஸ் ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுல இருக்கிற சம் எல்லாம் உங்களால சால்வ் பண்ண முடியுதான்ட்டு ஒரு இதுக்காக தான். பட் சப்போஸ் உங்களுக்கு அந்த சம் சால்வ் பண்ண முடியல இல்ல ஃபார்முலா மறந்துருச்சுன்னா டோன்ட் வரி. ஸோ அது யூஸ்வலா எல்லாத்துக்கும் அப்படிதான் இருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் அப்படியே ஃபுல்லா 100% அப்படியே தரவா யாருக்கும் இருக்காது. ஸோ இன்னைக்கு உங்க ஸ்டூடெண்ட் உங்க வீடியோ கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா யூஸ்வலா மேக்ஸ் பொறுத்த அளவுக்கு ஃபார்முலாஸ் நிறைய இருக்கும். ஸ்டூடெண்ட் உங்க கொஞ்சம் உங்க மைக்கை அன்மியூட் பண்ணுங்க, வீடியோ ஆஃப் பண்ணுங்க. ஸோ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா மறந்து போன மாதிரி தான் இருக்கும். பட் ஒரு 2-3 ஃபார்முலாஸ் கூட எக்ஸாம் டைம் அப்போ கூட மறக்கலாம். அது யூஸ்வலாக எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ நீங்கள் அந்த டைமில் டென்ஷன் ஆனீங்கன்னா மற்றதும் மறந்துடும். அதே மாதிரி தான் இப்பயும் பார்த்தீங்கன்னா. ஸோ இப்பயும் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறோம். நான் ஜஸ்ட் ரேண்டமாக ஒவ்வொரு டாப்பிக்கில் ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸ் எல்லாருமே சிலபஸ் கையில் எடுத்துக்குங்க. ஸோ சிலபஸ் கையில் எடுத்துக்குங்க. ஃபர்ஸ்ட் டாபிக் லீனியர் அல்ஜிப்ரா அண்ட் செகண்ட் டாபிக் கால்குலஸ். அதுக்கு டாபிக் வைஸ்க்கான ப்ராப்ளம் டிஸ்கஷன் பண்ண போகிறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதில் என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்குன்ட்டு ஒரு சின்ன ரிவிஷன் பண்ணலாம். ஸோ உங்க சிலபஸ் கையில் எடுத்துங்க ஸ்டூடெண்ட்ஸ். சிலபஸ் எல்லாத்துக்கிட்டே இருக்கா? ஸோ லீனியர் அல்ஜிப்ரா. ஸோ லீனியர் அல்ஜிப்ரால வாட் இஸ் ஃபர்ஸ்ட் டாபிக்? Student, what is first topic in linear algebra? Determinants. Yes, basics of matrix. So over a topic la and the basics of matrix na types of matrix you study well. Okay, so types of matrix la you have to study symmetric matrix, skew symmetric matrix, Hermitian matrix and skew Hermitian matrix. Idu naalu romba important. And next one singular matrix. So what is singular matrix? What is the formula or what is singular matrix? Mod A equal to 0, sir. Yes, determinant of A equals 0, that is called as a singular matrix. Okay, so when will you get a trivial solution? Modulus of A equal to 0 na singular matrix. When will you get trivial solution for a system? Modulus of A not equal to 0. Correct ah solunga. When will you get trivial solution? Modulus of A equal to 0 or not equal to 0? Not equal to 0, sir. Yes, modulus of A not equal to 0 na trivial solution. அது ஏன்னா நீங்க கம்பேர் பண்ணி தான் படிச்சிருப்பீங்க. ஏன்னா சிங்குலார் மேட்ரிக்ஸ்னா டிடர்மினன்ட் ஆஃப் A equal to 0. ஸோ டிடர்மினன்ட் ஆஃப் A equal to 0 னா நான் ட்ரிவியல் சொல்யூஷன். அங்க சிங்குலார் மட்டும் வரும், இங்க நான் ட்ரிவியல் வரும். ஸோ அதுக்காக தான் கொஸ்டின் கேட்டிருந்தேன். ஸோ அகைன் ஐ ரிப்பீட், சிங்குலார் மேட்ரிக்ஸ்னா டிடர்மினன்ட் ஆஃப் A equal to 0. ஸோ வாட் இஸ் நான் ட்ரிவியல் சொல்யூஷன்? ஸோ அந்த 2 பாயிண்ட் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, மறுபடியும் இன்னொருக்கா ரிவைஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸ் மட்டும் எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் ஒருக்கா எல்லா ஃபார்முலாவும் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா மேக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வி கேன் ஸ்டார்ட் த கிளாஸ். டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் நல்லா பார்த்துக்குங்க. தென் ஆப்ரேஷன் ஆன் மேட்ரிக்ஸ். ஓகே, ஆப்ரேஷன் ஆன் மேட்ரிக்ஸோட பேசிக்ஸ் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் டாபிக்ல 1 கொஸ்டின் டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் அண்ட் ஆப்ரேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் கண்டிப்பா கேட்பாங்க. அண்ட் செகண்ட் டாபிக் வந்து ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ். ஓகே, செகண்ட் டாபிக் ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ், அதுக்கு ஒரே சொல்யூஷன் ஆஃப் ஹோமோஜீனியஸ் சிஸ்டம், நான் ஹோமோஜீனியஸ் சிஸ்டம், அதுதான் செகண்ட் டாபிக். ஸோ அதுல கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ வாட் இஸ் த ஹோமோஜீனியஸ் சிஸ்டம்? Ax equal to 0, sir. எஸ், ஏ மேட்ரிக்ஸ் Ax equal to 0ங்கிறது ஹோமோஜீனியஸ். Ax அது கூட டிஆர்பில கேட்டிருக்காங்க. Ax equal to 0 னா ஹோமோஜீனியஸ், Ax not equal 0 னா நான் ஹோமோஜீனியஸ். ஓகே, ஸோ அது இம்பார்ட்டன்ட். அண்ட் தேர்ட் வந்து ஐகன் வேல்யூஸ், ஐகன் வெக்டார். ஸோ அதுல கண்டிப்பா ஒரு ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க, ஐகன் வேல்யூஸ் அண்ட் ஐகன் வெக்டார். ஸோ லீனியர் அல்ஜிப்ரா கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும், பட் கால்குலஸ் தான் நீங்க நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஜஸ்ட் 1 minute. Student, is its screen visible? Yes, sir. Yes, answer சொல்லுங்க. 2 minutes டைம் தரேன். நானே சால்வ் பண்ணா யூஸ் இல்ல. I give 2 minutes டைம்.
ஸோ ஃபர்ஸ்ட் இதை பார்த்தது என்ன டாபிக்னாச்சும் மைண்ட்ல தோணணும். எல்லா எக்ஸாமுக்கும் அது இம்பார்ட்டன்ட். ஒரு கொஸ்டின் பாக்குறீங்களா, அது என்ன டாபிக்ன்ட்டு மைண்ட்ல வரணும். அப்போ ஒரு மேட்ரிக்ஸ்ல என்னென்ன டாபிக் இருக்கு, இது என்ன டாபிக்ல வருதுன்னு உங்க மைண்ட்ல கிளிக் ஆகணும். என்ன டாபிக்? கேன் யூ சே எனிஒன் நேம்? இது என்ன டாபிக்னு நேம் சொல்ல முடியுமா? Characteristic equation. ஓகே, கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ரிலேட்டட் மாதிரி இருக்கு. எனிஒன் டெல் மீ தி ஆன்சர். எனிஒன் டெல் மீ தி ஆன்சர். இதெல்லாமே கேட் ப்ராப்ளம்ஸ் தான். ஏன்னா அதுல கொஞ்சம் கான்செப்ட் கிளியரா இருக்குன்னு தான் கேட் ப்ராப்ளம்ஸ் எடுத்திருக்கோம். Sir, option B, yeah. Yes, option B. Very good, correct. ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் சொல்லுங்க எப்படி சால்வ் பண்ணீங்கன்ட்டு. So inverse property வச்சு தான் சார் போட்டேன். இன்டர்சேஞ்ச் பண்ணா மேட்ச் ஆச்சு. டிட்டர்மினன்ட் வந்து 1 சார் இது. சேஞ்ச் பண்ணி சைன் மாத்தணும் சார். So actually we have to find inverse of a matrix. Okay, we have to find inverse of a matrix. So இது ஆன்லைன்ல क्वेश्चन பாக்குறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே ரைட் பண்ணாதீங்க. So we have to find x inverse. This is my question. So டைரக்ட்டா நம்ம x inverse கூட find out பண்ணுவோம், but that take time. What is the formula to find inverse of a matrix? Formula. What is the formula? Adjoint of 1 A by by determinant of A. Determinant of A. Then adjoint of A. Adjoint of A by determinant of A. But அந்த மெத்தட்ல சால்வ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா டைம் வேஸ்ட் ஆயிரும். ஓகேவா? So for that they given the characteristic equation. Okay, using Euler-Hamilton theorem. So what is the equation? X square minus x plus I is equal to 0. This is characteristic equation obtained using Euler-Hamilton theorem. First characteristic equation. So they given a relation x square minus x plus I equals 0. We have to find x inverse. So for that multiply with x inverse. So multiply by x inverse. நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணுங்க. பார்ட் இருந்தா எந்த யூஸ்மே இல்ல. Multiply by x inverse. What is answer? Multiply by x inverse. Minus Multiply x by plus x I. inverse. So what is answer? X minus multiply by x inverse. X minus I plus X inverse. plus x inverse is equal to 0. So what is the value of x inverse? What is the value of Minus x inverse? I minus x. Okay, that is the formula shortcut. So x inverse. So I matrix na I matrix 1 0 0 1 minus. So this x matrix. இதெல்லாம் நீங்க எக்ஸாம்ல எவ்வளவு ஸ்டெப்ஸ் ரெடியூஸ் பண்றீங்களோ பண்ணிக்கணும். அப்போ here first element என்ன ஆகும்? 1 minus a. So first element 1 minus a 1 minus a. So maybe a or b. What is second element? What is second element? Second element 0 minus 1 minus 1 minus 1, so minus 1 minus 1. Okay, then what about the third element? A square minus A square minus a plus 1. Plus Okay, 1. third element. Appa which option is correct? Second option. Yes, option B correct. So here Euler-Hamilton theorem concept use பண்ணிருக்கோம். Okay, நான் யாராச்சும் ஸ்டூடெண்ட் அவுட்டா இருந்தா கேட்டுக்குங்க. நான் ஜஸ்ட் நேம் சொல்றேன். அன்பரசி லைன்ல இருக்கறீங்களா? அன்பரசி. Yes, sir. நான் டவுட்டா இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சுதா? Yes, sir. ஓகே, நெக்ஸ்ட். எஸ், இந்த சம் கண்டிப்பா கேட்பாங்க எக்ஸாம்ல. திஸ் இஸ் ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணிட்டு சொல்யூஷன் ஆஃப் ஹோமோஜீனியஸ் நான் ஹோமோஜீனியஸ் சிஸ்டம். ஸோ 2 minutes டைம் தரேன், நீங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு. ஸோ திஸ் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் AX ஈக்குவல் டு B. இஸ் இட் ஹோமோஜீனியஸ் ஆர் நான் ஹோமோஜீனியஸ்? Non-homogeneous systems. Very good. Non-homogeneous. AX equal to be non-homogeneous. So AX equal to 0, that is called as a homogeneous. But idhula only 3 cases da irukku. First case vandu enadhu? Unique solution. Second case infinite number of solution. Third case no solution. But for this we have different cases. So number of m equal to n, m not equal to n. ஸோ அப்படியே நீங்க ரீகலெக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க எதுவுமே மேக்ஸ் படிக்கலைன்னா இந்த இது கிளாஸ் ரீகலெக்ட் பண்ண முடியாது. பட் எல்லாருமே படிச்சிருவீங்க. ஸோ எம் ஈக்குவல் டு என், எம் நாட் ஈக்குவல் டு என். ஸோ எம் ஈக்குவல் டு என்ல 2 கேஸ். ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு என், ரேங்க் ஆஃப் ஏ லெஸ் தென் என்.
So here we have some cases. Yes, m value less than n, m value greater than n, m value less than n, m value greater than n. So here again, rank of A equal to n and rank of A less than n. So இதெல்லாம் cases. But maximum இதுதான் important. Sir, option A was sir. Option, Option A, sir. let me check. வேற students answer வந்திருக்கா? Student, வேற student answer சொல்லுங்க. So this is solution Option of, C, sir. yes, option C correct. So this is solution of non-homogeneous. This is solution of homogeneous. Solution of homogeneous, solution of non-homogeneous. So first case. So here first case. So rank of A matrix equal to rank of AB matrix, which is equal to n. This is first case. Rank of A matrix equal to rank of AB matrix, which is less than n. Rank of A not is equal to rank of AB. So there are only 3 cases. Okay, we have only 3 cases for this non-homogeneous. So first case, what is conclusion? Rank of A equal to rank of AB equal to n. N is number of unknowns. So what is answer for first case? யாராச்சும் சொல்லாமல்ல, ரிவிஷன் தானே சொன்னேன், நான் என்ன ஃபார்முலா ஒப்பிக்கிறேன்னா சொன்னேன். Finite solution. Yes, equations are full. Equations are consistent and finite solution, unique solution or discrete solution. So first case answer, equations are consistent and a unique solution or discrete solution. Second case, equations are consistent and infinite number of solution. Equations are just 1 minute. Hello, செமினார் போயிட்டு இருக்கு, 1.5 மணி நேரம் கழிச்சு கூப்பிடுங்க. So second case equations are consistent and infinite number of solution. For third case, equations are inconsistent and no solution. Equations are inconsistent and no solution. Now we have to write A/B. So how will you write this matrix? What is first row? -1, 5, -1, 1, -1, 2, 1, 3, 3. So இங்க ஒரு ஸ்லாஷ் போட்டுங்க. So first இந்த போர்ஷன் மட்டும் எடுத்துட்டீங்கன்னா A மேட்ரிக்ஸ், இத ஃபுல்லா எடுத்துட்டீங்கன்னா AB மேட்ரிக்ஸ். தனித்தனியா எழுத தேவையில்ல, A/B. Now we have to convert into upper triangular matrix, that is equivalent form. So what is the formula for R2? R2 minus R1. What is the formula for R3? R3 minus R1. Therefore -1, 5, -1. உங்க மைக் அன்மியூட் பண்ணுங்க. So next. Yes, next. What is second row? Sorry, R2 plus R. R2 plus R1. Okay. 0, -1 plus 5. What is answer? 4. The next 2 plus 1, 3. The next 1 9. So இங்கேயும் plus தான் வரும். Sir, 1, sir. Okay. 2 9 1 1. 0 4 1, sir. Okay. நீங்க தான் சொல்லணும். Yes, add பண்ணா 1. Correctா? What is third row? R3 plus R1. 8 2, sir. 8 2. Okay. Okay, now again in the 8 we have to make as a 0. That is the equivalent form. So what is the formula for R3 now? 2R2 plus minus R3. Yes, 2R2 minus R3. Okay, R3. R இப்படி எழுதிக்கலாம், R3 minus, நீங்க செக் பண்ணிக்கங்க. So converting to equivalent form.
So R3 equal to R3 minus 2R2. So now how will you write matrix? So பாருங்க நிறைய ஸ்டூடெண்ட் கால் பண்ணிட்டே இருக்காங்க. லிங்க் அனுப்பியாச்சு, கிளாஸ் அட்டெண்ட் பண்றதை விட்டுட்டு என்னதான் வேணும்னு தெரியல உங்களுக்கு. அதான் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ், சாரி. எஸ் -1 5 -1 0 4 1 0 8 - 8 0 2 - 2 0. Okay, now rank of A. Student, what is, can we say this is equivalent form? Yes, So sir. equivalent form, number of rows in a particular row greater than preceding row, that is the equivalent form. So number of rows, number of zeros, okay, number of zeros in a particular row is greater than preceding row, that is called as the equivalent form. So what is rank of A? 2. What is rank of AB? 2. Number of unknowns, what is number of unknowns? 2. X and Y. So first case, rank of A equal to rank of AB equal to n. So equations are consistent and unique solution. So option C correct. Option C correct. So இது கண்டிப்பா கேட்பாங்க எக்ஸாம்ல, கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்பாங்க உங்க டிஆர்பி எக்ஸாம்ல. So rank of A equal rank of AB equal to n is called as a equations are consistent and unique solution, discrete solution. ரெண்டுமே கரெக்ட் தான். For second case, equations are consistent but infinitely many solution. For third case, equations are inconsistent and no solution. Okay. Yes, this problem very simple. Eigenvalues, based on eigenvalues. This problem based on eigenvalues. Option A, sir. Option A. Option A. See, for a matrix A, eigenvalues are lambda. What is eigenvalue of A transpose? What is eigenvalue of A power n? And any other formula is, what is eigenvalue of A plus 3i? What is eigenvalue of A minus 5i? What is eigenvalue of A plus 6i whole power 7? What is eigenvalue of A minus 2i whole power 3? And what is eigenvalue of adjoint of A? Just a revision, அதுக்காக தான் இது. So for a matrix A, eigenvalues are lambda. So for all this matrix, what is eigenvalue? First என்ன answer? Student சொல்லுங்க. Lambda, sir. Lambda, okay. And for A power n, matrix A power n, what is eigenvalue? Lambda power n. Lambda power n. For A plus 3i, what is eigenvalue? Lambda plus. What is eigenvalue? Lambda plus 3. Yes, Lambda lambda plus plus 3. For this, what is eigenvalue? Lambda minus 3. Okay. Minus For this, 5. what is eigenvalue? Lambda plus 6 whole power 7. Whole power 7. 7. For this, what is eigenvalue? Lambda minus 2 whole power 3. Lambda minus 2 whole power 3. Then next, Mod A by lambda. 1 minute. A inverse. What is eigenvalue of A inverse? Lambda inverse. 1 by lambda. Lambda inverse or 1 by lambda. Okay. Next, one more property. So for matrix 3 into A, what is eigenvalue? 3 lambda. Sir. Yes, 3 lambda. For matrix A, 1 by 5, what is eigenvalue? Lambda by 5. Yes, lambda by 5. This is one set of property. So like that, or 15 properties இருக்கும். So இதெல்லாமே important. So now what is the another formula for adjoint of A? Mod A by lambda. No, what is the formula for Determinant of A inverse? by lambda. A inverse into mod A. Yes, adjoint of A by mod and determinant of A. Okay, adjoint of A by determinant of A. So for adjoint of A, what is the formula? A Mod A inverse into- into mod A. Okay, mod A into A inverse. So இப்ப ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணுங்க. mod A just ஒரு நம்பர். அப்ப mod A, what is eigenvalue for A inverse? What is 1 by eigenvalue lambda. for A inverse? 1 by
lambda. So இதெல்லாமே ஒரு set of property. Okay, the next what is sum of eigenvalues? Lambda 1 plus lambda 2 something. Trace, sir. Sum of Trace of the eigenvalues matrix. equal to sum Square of matrix. diagonal element, sum of principal diagonal element, which is equal to trace of a matrix. So what about product of eigenvalues? Determinant of A, sir. Determinant of the Yes, matrix. determinant of A. Okay, that is important. The next for diagonal matrix, for upper triangular matrix, for lower triangular matrix. இது எல்லாத்துக்குமே diagonal values என்ன? What are the eigenvalues? Diagonal elements. Leading diagonal. Principal diagonal elements. Okay, for diagonal matrix, upper triangular matrix and lower triangular matrix. And next eigenvalues வந்து real or complex? Will you get only Real. real value or maybe complex also? Real complex ரெண்டுமே இருக்கு. Real Maybe complex complex. mix ஆகி வரலாம். But suppose or assume a 3x3 matrix. So our eigenvalue, assume a 3x3 matrix, or eigenvalues 3, another eigenvalue 2 plus 3j, and another eigenvalue 5. Is it valid one? 2 minus 3j. No, sir. Yes, this is invalid. So 2 minus complex 3j. இருந்தா கண்டிப்பா complex conjugate Pair, கண்டிப்பா இருக்கும். complex conjugate pair. So for a 3x3 matrix, one eigenvalue 3 and second eigenvalue 2 plus 3j. What is third eigenvalue? 2 minus 3j. 2 minus 3j. Okay. And for singular matrix, one of the eigenvalue must be 0. 0. 0. ஏன்னா singular matrix determinant of A 0. Okay. So அப்ப இந்த for singular matrix இந்த element 0, அப்ப 0 வரணும்னா one of the eigenvalue must be 0. So இது மாதிரி properties of eigenvalue கன்ஃபார்மா क्वेश्चन வரும். அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப என்ன பாத்தீங்கன்னா உங்களுக்கு செக்ஷன் தெரியும். மெக்கானிக்கல் 2 செக்ஷன், சிவில் 1 செக்ஷன், ECE, EEE இன்ஸ்ட்ருமெண்டேஷன். ஸோ அவங்க மேட்ரிக்ஸ்ல இருந்து லீனியர் அல்ஜிப்ரால இருந்து ஆவரேஜா ஒரு கொஸ்டின் செலக்ட் பண்ணிருப்பாங்க. ஒரு 30 கொஸ்டின் செலக்ட் பண்ணிருப்பாங்க ஃபைனலா போறது. ஸோ 30 அது மாதிரி 100 கொஸ்டின் செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க மேட்ரிக்ஸ்ல இருந்து. அப்ப அந்த 100ல உங்களுக்கு எவ்வளவு கொஸ்டின்ஸ் வரும்? ஸோ ஒரு 4 or 5 கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அதனால கொஞ்சம் மேக்ஸ் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. So this is என்ன matrix? What is the name of this matrix? Upper triangular. Upper triangular matrix. Yes, for upper triangular matrix, eigenvalues are what? Principal diagonal. Yes, principal diagonal element. So which option? Eigenvalues are 1, 2, minus 1. Which answer is correct? Option A, sir. Option A. பட் அங்க 4 ஆப்ஷனும் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி தான் கொடுத்திருப்பாங்க. அது ஆன்சர் கரெக்டா நீங்க கிளிக் பண்ணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு 20% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுக்கு ஆன்சர் வந்து தப்பா ஆப்ஷன் பார்த்துருவாங்க. ஃபாஸ்டா எழுதுறங்கிறதுல தப்பா ஆன்சர் பார்த்துருவாங்க கண்டிப்பா அது. ஸோ நானே ஸ்டார்டிங்ல நிறைய மிஸ்டேக் அந்த மாதிரி பண்ணியிருப்போம். ஸோ அதனால அந்த ஆன்சர் கரெக்டா பார்க்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம். எஸ், திஸ் இஸ் another problem, eigenvector. Eigenvector. So they given an eigenvector, we need to find corresponding eigenvalue. Anyone? So 1 minute time தரேன், நீங்க சால்வ் பண்ணுங்க. தப்பா இருந்தா நம்ம டிஸ்கஷன் பண்ணிக்கலாம். Option C, sir. எஸ், சால்வ் பண்ணிட்டீங்களா? Yes, sir. எஸ், என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணீங்க? AX is equal to lambda x, sir. எஸ், வெரி குட். அந்த ஃபார்முலா ஞாபகத்துக்கு வந்துடணும். ஆக்சுவலா ஃபார் eigenvector A minus lambda I X matrix, okay, equal to 0. So இந்த ஃபார்முலா தான் இம்பார்ட்டன்ட். பட் இதை மறுபடியும் எப்படி ரீரைட் பண்ணிக்கலாம்? AX equal to lambda x. So இந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐகன் வெக்டார்ல இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணிருப்பாங்க மேக்ஸிமம். So AX equal to lambda x. Now what is A? A matrix 4, 2, 2, 4. What is X matrix? அதுதான் ஐகன் வெக்டார் 1, 0, 1, 1, 0, 1 is equal to lambda. What is X? 1, 0, 1, 1, 0, 1. So by solving this we can get lambda. That is you multiply and get lambda. That is 4 naught 4 plus 2 naught 1 is equal to lambda into 1, 0, 1. 2 not 2, sir. Oh, 2 naught 2. So now which one is common? 1 naught 1 common. So 4 plus 2 is equal to lambda into 1, 0, 1. So இவ்வளவு ஸ்டெப்ஸ் எல்லாம் எக்ஸாம்ல தேவையில்லை, உங்களுக்கு புரியறதுக்காக ஜஸ்ட் போட்டிருக்கோம்.
So lambda 6, so option C correct. So இந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐகன் வெக்டார்ல இந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். Okay. Then another topic. Okay. So first பாத்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் and ஆபரேஷன் ஆன் மேட்ரிக்ஸ். So அதுல கண்டிப்பா ஒரு क्वेश्चन வரும். And செகண்ட் டாபிக் பாத்தீங்கன்னா சால்விங் நான் ஹோமோஜீனியஸ் சிஸ்டம். சம்டைம் ஹோமோஜீனியஸ் சிஸ்டம் கூட வரலாம். அதுல செகண்ட் क्वेश्चन கன்ஃபார்மா உங்களுக்கு வரும். And தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஐகன் வேல்யூஸோட ப்ராப்பர்ட்டிஸ் கன்ஃபார்மா ஒன் क्वेश्चन. And ஃபோர்த் பாத்தீங்கன்னா ஐகன் வெக்டார். ஸோ ஐகன் வெக்டார் அப்புறம் ஹெய்லர் ஹாமில்டன் தியரம். மேக்ஸிமம் இதுதான் டாபிக்ஸ் இருக்கு. ஸோ இதுல இருந்து கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வரும். ஸோ மேட்ரிக்ஸ்ல கன்ஃபார்மா 3 மார்க்ஸ் 4 மார்க்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ மற்ற மேக்ஸ் பேப்பர்ல வெயிட்டேஜ் கம்மி தான், பட் மேட்ரிக்ஸ் ஹேவ் மோர் வெயிட்டேஜ். எஸ், நெக்ஸ்ட் கால்குலஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். எஸ், இது என்ன டாபிக்? இது பார்த்ததும் கால்குலஸ் வரும், மீன் வேல்யூ தியரம்ஸ். ஸோ கால்குலஸ்ல மீன் வேல்யூ தியரம்ஸ். So we have a Rolle's theorem and second என்ன இருக்கு? LMVT and CMVT and TMVT. So இந்த theorems எல்லாம் syllabusல இருக்கு. So first theorem, second theorem. So first வந்து Rolle's theorem தான் சொல்லுவாங்க. Rolle's mean value theorem கிடையாது. First one Rolle's theorem and second one Lagrange's mean value theorem. Third one Cauchy's mean value theorem. Fourth one Taylor's mean value theorem. So mean value theorem கண்டிப்பா syllabusல இருக்கு. So in the question, anyone can you try? But இங்க எந்த தியரம் யூஸ் பண்ணலாம் அந்த ஐடியா என்னாச்சு இருக்கா? லாஸ்ட் டைம் டிஆர்பில இந்த क्वेश्चन இந்த மாடல்ல கேட்டிருந்தாங்க. இங்க மீன் வேல்யூ தியரம்ஸ் தான் சொல்லிருக்காங்க. So we cannot use Rolle's theorem. So Cauchy's mean value ஃபார்முலா தெரியுமில Rolle's theoremக்கு? So f dash of c 0 between the point a comma b. கொஞ்சம் தியரி எல்லாம் பாத்துங்க. So first point என்ன வரும்? f of x is continuous in the region a comma b and f of x is differentiable in the region a comma b. So there is an existence of one point c between a and b இடையில. தமிழிலே சொல்றேன் பாருங்க. So அந்த a bங்கிற பாயிண்ட். So இங்க x எடுத்துங்க, இங்க வந்து f of x. So இந்த டயகிராம் உங்களுக்கு இருக்கும். So like this point is a, this point is b. So அப்ப இங்க என்ன இருக்கும்? f of a equal to f of b. f of a equal to f of b. அப்ப கண்டிப்பா அந்த a க்கும் b க்கு இடையில ஒரு பாயிண்ட் c இருக்கும். அந்த பாயிண்ட் c ல f dash of c கண்டிப்பா என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். This is Rolle's theorem. But for Lagrange's mean value theorem, what is the formula? இதே கான்செப்ட் தான், பட் f dash of c என்ன ஃபார்முலா? f of b minus f of a divided by b minus a. இதுதான் மேக்ஸிமா மினிமாவுக்கும் யூஸ் ஆகுது இந்த மீன் வேல்யூ தியரம்ஸ் தான். So f dash of c equal to f of b minus f of a by b minus a. So f of 0 given and f of 1 கேக்குறாங்க. So அப்ப a comma bங்கிற பாயிண்ட் that is 0 comma 1. So f dash of c they given. So இது கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. இது வந்து ஒரு பேஜ் வேணும், எக்ஸ்பிளைன் பண்றேன், கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா கொஞ்சம் லென்த்தியான ப்ராப்ளம். ஸோ கண்டிப்பா மேக்ஸ்ல 1 மார்க்ல ஒரு 10 கொஸ்டின், 2 மார்க்ல ஒரு 4-5 கொஸ்டின், ஒரு 15 கொஸ்டின் வரும். அதுல ஒரு 3 கொஸ்டின்ஸ்னாச்சும் ரொம்ப டஃபா தான் எடுத்திருப்பாங்க. அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா 15 கொஸ்டினுமே ஈஸியா கேட்டுக்கலாம். பட் அவங்களுக்கு வந்து ஃபுல் மார்க் மேக்ஸ்ல எடுக்கக்கூடாதுங்கிறது தான் மைண்ட். ஸோ அதனால ஒரு 3-4 கொஸ்டின் பாத்தீங்கன்னா ரொம்ப அன்இம்பார்ட்டன்ட், இல்லைன்னா நம்ம டெக்ஸ்ட் புக் இருக்குல்ல குரூவல், ஸோ அதுக்குள்ள ரொம்ப டீப்பா போயிட்டு ஒரு 2 or 3 கொஸ்டின் எடுத்திருப்பாங்க. ஸோ அதனால அந்த 2-3 கொஸ்டினை பார்த்துட்டு நீங்க டென்ஷன் ஆகக்கூடாது. ஐயோ நான் மேக்ஸ் ஃபுல்லா படிச்சேனே, எனக்கு ஒரு 2-3 கொஸ்டின் ஆன்சர் தெரியலையே, மற்ற ஸ்டூடெண்ட் எல்லாம் ஆன்சர் பண்ணிருப்பாங்களா, அந்த டென்ஷன் எல்லாம் எக்ஸாம்ல வரவே கூடாது. ஸோ அதுக்காக தான் நான் சொல்றேன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா ஒரு 2-3 கொஸ்டின் மேக்ஸ் ஆன்சர் தெரியலனா கூட டக்குன்னு அடுத்தடுத்த சம்ம பாக்குறதா இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணும். நான் இதை லாஸ்டா சால்வ் பண்றேன், நெக்ஸ்ட் கடைசி பேஜ்ல சால்வ் பண்றேன். எஸ், இந்த சம்க்கு ஆன்சர் எனி ஐடியா? ஆப்ஷன் So now
integral over minus infinity to plus infinity e power minus x square dx. இதுக்கான ஆன்சர் என்னது? இது ஸ்டாண்டர்ட் ஆன்சர் தானே? integral minus into plus infinity e power minus x square dx. What is the answer? Student, standard answer இது. Pi, sir. கரெக்டா? பையா ரூட் பையா? The root of 2 by pi. யாருக்காச்சும் கரெக்டா ஆன்சர். பட் இது ஈஸியான மெத்தட் Root பாத்தீங்கன்னா of 5. we can use மேக்ஸ்ல ப்ராபபிலிட்டில we can use Gaussian distribution. So அந்த Gaussian distribution இருந்தா டக்குன்னு ஆன்சர் சொல்லிடலாம். What is formula for Gaussian distribution? 1 by sigma square root of 2 pi e raised to minus x minus mu whole square divided by 2 sigma square. This formula. So minus infinity less than x less than infinity. This is formula for Gaussian distribution. So what is a? This is probability density function of Gaussian distribution. What is area of probability density function? ரொம்ப important. What is area of probability density function? 1. 1. அப்ப இங்க minus infinity to plus infinity இங்க dx equal to 1. So equal to 1. So இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். So இந்த மாதிரி சம்முக்கு எல்லாமே இதுதான் யூஸ் ஆகும். அப்ப இத ரெண்டையும் கம்பேர் பண்ணலாம். Compare this. By comparing this, what will you replace? What is the value of mu? இங்க x square மட்டும் தான் minus x square. அப்ப mu என்னன்னு போடணும்? 0, sir. 0. So what is the value of sigma square? ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. 1 by 2. 1/2. Sigma square 1 by 2. அப்ப இங்க substitute பண்றப்ப what will you get? Integral minus into plus infinity 1 by what is the value of sigma? 1 by root 2 1 and by root 2. square root of 2 pi. Then e power minus x square dx is equal to 1. அப்ப root 2 get cancelled. இந்த root 2 cancelled, root pi அந்த சைடு போயிடும். அப்ப இதோட ஆன்சர் என்னது? square root of pi. Okay, இதோட ஆன்சர் square root of pi. இதோட ஆன்சர் square root of pi. இது ஸ்டாண்டர்ட், ரொம்ப ஸ்டாண்டர்டான ஆன்சர். நீங்க மறந்துட்டீங்க, அதனால தான் இந்த ஃபார்முலா வச்சு பண்ணா ஈஸியா இருக்கு. வேற மெத்தட் இருக்கு. இத we can use polar form or we can use gamma function. எப்படியாச்சும் இதோட ஆன்சர் square root of pi. இனிமேல் மறந்துடாதீங்க. minus into plus infinity e power minus x square dx ஆன்சர் square root of pi. So கண்டிப்பா இதுவும் சொல்லலாம். இப்ப 0 to infinity e power minus x square dx. இங்க what is the answer? Student, what is the answer? Square root of pi by 2. Okay, square root of pi by 2. இந்த ஆன்சரும் ஸ்டாண்டர்ட். இங்க twice of 0 to infinity கூட எழுதிக்கலாம். So answer square root of pi by 2. அப்ப now what is answer? இது first formula, இது second formula. Now tell me the answer fast. Option D, sir. Option D correct. Yes. Actually இதெல்லாம் எழுதவே வேண்டாம், டக்குன்னு நீங்க தான் திங்க் பண்ணணும். So 0 to infinity e power minus x square dx ஓட வேல்யூ square root of pi divided by 2. Again இன்னொரு ஆன்சர் square root of pi divided by 2. அப்ப ஆப்ஷன் D correct. Pi divided by 4. Yes, இந்த சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ், இதுக்கு ஐடியா ஸ்டூடெண்ட் கண்டிப்பா இது நீங்க அரௌண்ட் 78 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறீங்க. உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த சம் கண்டிப்பா யாருக்காச்சும் வரும். பட் இன்டெகிரல் எது? ஆப்ஷன் ஏ சார். இல்ல, ஆப்ஷன் ஏ ராங். போட்டு பாத்தீங்களா இல்ல சும்மா சொன்னீங்களா? பவர்ஸ் வந்து ஆட் பண்ணதுல 7 வந்ததுல சார், அதனால ஆட் ஃபங்க்ஷனா இருக்குமோன்னு நினைச்சேன். இல்ல அது ஈவனா ஆட் ஃபங்க்ஷனா இருக்கிறப்ப சிமெட்ரிக் யூனிட் கண்டிப்பா இருக்கணும். Option B, sir. இது இந்த சம் ரிவைஸ் பண்றதுக்காக தான். அதனால 0 to pi by 2 ன்னு இருக்கணும் கண்டிப்பா. இங்க cos பவர் mx cos பவர் சரி. சோ இது ரிவைஸ் பண்றதுக்காக தான் இந்த சம்.
dx. இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். ஃபார்முலா m minus 1 into m minus m 3. minus 1 into m minus m 3 m minus 1 divided by இல்ல இங்க m m minus minus 1 sir. 1 இங்க sir மேல m minus 2 கரெக்ட்டுங்களா? கீழ என்ன வரும்? sir இல்ல sir மேல தான் sir m minus 1 வரும், கீழ m ஓகே minus ஓகே 2. இந்த ஃபார்முலா எல்லாரும் ரிவைஸ் பண்ணிக்கங்க. எல்லாத்துக்கும் மறந்து போயிரு. மேல என்ன வரும்? m minus m minus 1 கீழ என்ன வரும்? m minus 2 இப்படியா வரும்? m மட்டும் வரும் சார் கீழே. ஆ. m into m minus 2. m இங்க என்ன வரும்? into 2/3. m minus 3 வரும் சார் மேல. மேல இங்க m minus 3 ஆ? ஆமாங்க சார். கீழே வந்துட்டு m minus 2 வரும் சார். வேற இந்த ஃபார்முலா நிறைய பேர் மறந்து போயிருப்பாங்க. m minus 2 வரும் சார் கீழே. இல்லைங்களா? ஆமாங்க சார். சோ போயிட்டே இருக்கும். லாஸ்டா என்ன வரும்? 2/3. சார் அது 1/2. ஈவனா சொல்லுங்க. ஈவனா இருந்தா pi by 2 போடணும் சார். ஆடா இருந்தா 1 போடணும் சார். ஓகே. 1/2 m into equal pi by to 2. ஈவன். அப்ப இங்க என்ன மல்டிப்ளை பண்ணனும்? pi by 2. pi by 2. இதே சப்போஸ் இதே ஃபார்முலா தான் லாஸ்டா 2/3 வந்தா என்ன மல்டிப்ளை பண்ணனும்? m equal to odd. வெறும் 2/3 தான் sir odd வந்தா. 1 சார் 1. ஓகே. m equal to odd. அப்ப இங்க 1 மல்டிப்ளை பண்ணுமா? கரெக்ட்டா ஃபார்முலா? correct sir. உங்க ஃபார்முலா இருந்தா செக் பண்ணிக்கங்க. இது sin cos x பதிலா sin x இருந்தால் ஓகே. லிமிட் 0 to pi by 2 இருக்கணும். அப்ப see suppose integral 0 to pi by 2 cos 6x. அப்ப கீழ என்ன வரும்? இது ஃபார்முலா கூட एक्चुअली நமக்கு தேவையில்லை. கீழ என்ன வரும்? 6 sir. 6. அப்புறம் மேல 5 5. கீழ 2 4 4 3 3. கீழ என்ன வரும்? 1/2 sir. 2 1 1 into pi by 2. into pi by 2. அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? Student, what is the answer? 5 pi by 32. 15 pi by 5 pi by 32. 3 எங்க? 3 Okay, pi okay. by 16. Okay, 3 2. Okay, okay. So இந்த ஃபார்முலா என்ன பண்றீங்கன்னா கொஞ்சம் எல்லாரும் எப்பயுமே ரிவைஸ் பண்ணிக்கங்க. எக்ஸாமுக்கு ஹாலுக்கு முன்னாடி போறதுக்கு முன்னாடி ரிவைஸ் பண்ணிக்கங்க. நீங்க நிறைய பேருக்கு இந்த ஃபார்முலா மறந்த மாதிரி இருக்கும். பட் இது கஷ்டமான ஃபார்முலா தான். பட் யாருக்காச்சும் உங்களுக்கு இந்த क्वेश्चन கண்டிப்பா கேட்பாங்க. சோ அப்ப வாட் இஸ் ஆன்சர்? 5 by 32 ன்னு வரும். சப்போஸ் இன்டகிரல் 0 to pi by 2 cos power 7x cos x whole power 7. இதுக்கு என்ன ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். சோ ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் கீழ 7 எழுதிக்கணும். மேல என்ன வரும்? 6 into 5. மேல என்ன வரும்? 4. சரி 4 into கீழ என்ன வரும்? 3. மேல என்ன வரும்? 2. அது வந்தா லாஸ்டா ஒரு 1 ஆல மல்டிப்ளை பண்ணா போதும். பட் இது நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் ஆகும். அது ஆட் ஈவன் கூட கன்ஃபியூஷன் ஆகாது. பட் 1/2 வந்தா pi by 2 ஆல மல்டிப்ளை பண்ணும். 2/3 வந்தா 1 ஆல மல்டிப்ளை பண்ணும். அதுக்கு ஏதாச்சும் ஷார்ட்கட் மெத்தட் யாராச்சும் நான் வச்சிருக்கீங்களா? சார் பவர் ஈவனா இருந்தா pi by 2 வரும் சார். பவர் ஆடா இருந்தா 2/3 வரும். அது ஃபார்முலா. நான் ஷார்ட்கட் சொல்றேன். நீங்க மனப்பாடம் பண்ணி இருக்கீங்க. ஏதாச்சும் ஷார்ட்கட்? சார் ஆட் நம்பரா இருந்தா கண்டினியூஸா அதுவே டிசெண்டிங் ஆர்டர்ல எண்ட் ஆயிடும் சார். அப்போ நம்ம எதுவும் மல்டிப்ளை பண்ண தேவையில்லை. ஈவன் நம்பருக்கு லாஸ்ட்ல 1/2ல எண்ட் ஆகுறதுனால நம்ம pi by 2 ஆல மல்டிப்ளை பண்றோம். நான் அத கேட்கலீங்க. ஏதாச்சும் ஷார்ட்கட்ஸ் கேக்குறேன் சார். அதான் சார் நம்ம ஆட் நம்பர் போடும்போது 7 6 5 4 3 2 1 ன்னு எண்ட் ஆயிடுது சார். 1ஓட ஓகே ஓகே கரெக்ட்டா 1 வந்து எண்ட் ஆயிடுது. அதனால நான் எது கூடயும் மல்டிப்ளை பண்ண தேவையில்லை. ஓகே. நம்பர் போடும்போது லாஸ்டா 1/2 ன்னு வருது. அதனால pi by 2 ஆல மல்டிப்ளை பண்றோம். அது நீங்க எப்படியாச்சும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் ஏதாச்சும் நான் எப்படி ஞாபகம் வச்சிருக்கேன்னா
என்ன சொல்றது, நான் 1/2 வருது. 1/2ங்கிறது ரொம்ப ஈஸியா நம்பர். 2/3ங்கிறது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான நம்பர் நம்ம சொல்லுவோம். நம்ம மேக்ஸிமம் நான் அப்படி நான் வச்சிருக்கேன். 1/2 எண்ட் ஆகுது. 1/2ங்கிறது ரொம்ப ஈஸியான நம்பர். பட் 2/3ங்கிறது நான் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான நம்பர்னு மைண்ட்ல வச்சிருப்பேன். ஏன்னா 1/2னா டக்குன்னு எல்லாருமே 0.5 யூஸ் பண்ணிட்டே இருப்போம். பட் 2/3ங்கிறது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான நம்பர். அதனால அது ரொம்ப ஈஸியான நம்பர் இருக்கிறதுனால ஒரு π/2 மல்டிப்ளை பண்றோம். இது ஏற்கனவே காம்ப்ளெக்ஸா நம்பரா ஒரு கஷ்டமான நம்பரா இருக்கிறதுனால எதுவும் மல்டிப்ளை பண்ண தேவையில்லை, 1ஆல மல்டிப்ளை பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் நான் வச்சிருக்கேன். அதை சொன்னேன். நீங்க கான்செப்ட் எல்லாம் சொல்றீங்க, ஓகே, அந்த ஷார்ட்கட்காக சொன்னேன். நான் அந்த மாதிரி நான் வச்சிருக்கேன். 0.5 வருதுல, அது ரொம்ப ஈஸியான நம்பர். அதை வந்து காம்ப்ளெக்ஸ் பண்றதுக்காக ஒரு π/2 மல்டிப்ளை பண்றோம். பட் 2/3ங்கிறது ஏற்கனவே ஒரு கஷ்டமான நம்பர். ஸோ உங்க மைக் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி நான் வச்சிருக்கோம். ஸோ இதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க 2 ஃபங்க்ஷன் இருக்கிறது. இதுக்கு ரிவைஸ் பண்ணிடலாம். ஸோ மேக்ஸிமம் இவ்வளவு காம்ப்ளெக்ஸ் வந்து கேட்க மாட்டாங்க. பட் இந்த ரிவைஸ் பண்றதுக்காக தான் இந்த சம் நான் எடுத்திருந்தேன். So integral 0 to π/2 cos x whole power m and sin x whole power n dx. So இதுக்கு ஃபார்முலா எஸ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன வரும்? இல்ல எக்ஸாம் 0 to π/2 1 minute cos power 4 x cos x whole power 4 sin x whole power 6 dx. நீங்க ஒண்ணு ஃபார்முலா நான் வச்சுங்க, இல்லைன்னா சம் மாதிரி நான் வச்சுக்கலாம். எஸ் கீழே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், இந்த m n ஆட் பண்ணிக்கணும். அப்ப என்ன வரும் ஃபர்ஸ்ட் m plus n 10. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன வரும் 9 m plus n minus 8 8 வரும். ரெண்டு நம்பரா சப்ட்ராக்ட் மாதிரி வரும். அப்புறம் நெக்ஸ்ட் என்ன வரும் 6 6. நெக்ஸ்ட் என்ன வரும் 4. நெக்ஸ்ட் என்ன வரும் 2. ஓகே, இது எண்ட் ஆவறது 1ல எண்ட் ஆகும், இல்லைன்னா 2ல எண்ட் ஆகும். இதுதான் டினாமினேட்டர். சோ டினாமினேட்டர் நான் வச்சிருக்கேங்க. பட் அந்த வெறும் cos mx ன்னு இருக்குல்ல, cos x whole power m, அப்ப டினாமினேட்டர்ல என்ன வரும் 2. இல்ல வெறும் cos போட்டோம்ல, இந்த இது cos x whole power m dx. அப்ப டினாமினேட்டர்ல என்ன வரும், இந்த m இருக்கறனால இந்த m தான் வரும். அதே மாதிரி இங்க m n இருக்கறனால அது அப்படியே ஆட் பண்ணிக்கங்க. 10 அடுத்தது 8 6 4 2 டினாமினேட்டர் ஓவர். அப்ப நியூமரேட்டர்ல இந்த 4 இருக்குல, அப்ப அது ஃபர்ஸ்ட் என்ன வரும் 4 minus 1. ஓகே, 4 minus 1 என்ன ஆன்சர் 3 into நெக்ஸ்ட் 1 sir. ஓகே, 3 into 2. சரி 2 கிடையாது. வாட் என்ன வரும் Sir 1. 2 சப்ட்ராக்ட் பண்ணு. ஓகே சோ 1 வரும். ஓகே, இன்டு இங்க 6 இருக்கா, அப்ப என்ன வரும் 6 minus 1 5. நெக்ஸ்ட் அதுல 2 சப்ட்ராக்ட் பண்ண என்ன வரும் 3. நெக்ஸ்ட் 2 சப்ட்ராக்ட் பண்ண என்ன வரும் 1. எஸ் 1. இங்க இன்டு கேங்கிற ஒரு கான்செப்ட் வரும். சோ இன்டு கே ரெண்டுமே ஈவனா இருக்கு. சோ ரெண்டுமே ஈவனா இருக்கு. சோ அப்ப வாட் யூ ஹேவ் டு மல்டிப்ளை வித் π/2 sir. π/2. சோ எப்பனா m n both even, இதான் ஃபார்முலா. m and n both even இருக்கிறப்ப மல்டிப்ளை வித் π/2. சப்போஸ் எனி ஒன் நம்பர் இல்ல ரெண்டு நம்பருமே ஆடா இருந்தா யூ ஹேவ் டு மல்டிப்ளை வித் 1. அது பாத்துங்க. சோ m n போத்துமே ஈவனா இருந்தா மல்டிப்ளை வித் π/2. ஒரு ஈவன் ஒரு ஆட் இருந்தா சார் இதுக்கு பதிலா 1ஆல மல்டிப்ளை பண்ணும். ஒரு ஈவன் ஒரு ஆட் இருந்தாலும் இல்ல ரெண்டுமே ஆடா இருந்தாலும். ஓகேவா? 5/2 எடுத்துட்டு 1ஆல மல்டிப்ளை பண்ணுங்களா? ஆமா அதான் ஃபார்முலா. இத எப்படி மனப்பாடம் பண்ணி இருக்கீங்க சார்? நியூமரேட்டர் இன்னொரு தடவை கொஞ்சம் சொல்லுங்க சார். நியூமரேட்டர் இந்த 4 இருக்குல்ல, 4 minus 1 3 ன்னு போட்டுக்கலாம். அப்புறம் 2 சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும். அப்ப 1 வரும். இங்க 10 இருக்கா, 10 2 சப்ட்ராக்ட்னா 8 6 அந்த மாதிரி வரும்.
அதே மாதிரி இங்க 6 இருக்கா, அப்ப வந்து 5 2 சப்ட்ராக்ட் பண்ணா 3 அப்புறம் 1. ஓகேவா ஸ்டூடெண்ட்? நான் இது எப்படி நான் வச்சிருக்கீங்க π/2 ஒன்னு வந்து π/2 வரும், இன்னொன்னு 1 வரும். சோ நான் வந்து எப்படி நான் வச்சிருக்கிறேன்னா பைங்கிறது நான் மீனிங்ல ஒரு பைனா சொல்லுவோம்ல, ரெண்டா டிவைட் பண்றோம் அந்த மாதிரி ஒரு மீனிங்ல நான் சொல்லியிருக்கேன். பைசெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சோ அதுவும் பை இதுவும் வந்து 2 ரெண்டா டிவைட் பண்றோம். அப்ப போத்ங்கிறது அதுவும் ஈவன் அந்த மாதிரி நான் வச்சிருக்கேன். ஏன்னா இப்ப ஞாபகத்துல இருக்கும், எக்ஸாம்ல கண்டிப்பா இது பிரச்சனையாகும். கடைசியா எழுதிட்டு π/2 போடணுமா 1 போடணுமான்னு ஒரு கன்ஃபியூஷன் வரும். இல்லைன்னா 1ங்கிறது ஆட் நம்பர் அப்படி கூட நான் வச்சுக்கலாம். 1ங்கிறது 1ஆல மல்டிப்ளை பண்ணுவோம், 1ங்கிறது ஆட் நம்பர். ஏதாச்சும் 1 ஆடா இருந்தா கூட 1ஆல தான் மல்டிப்ளை பண்ணும். ஸ்டூடெண்ட் இந்த இது புரியுதா? 1ஆ அந்த இது பாத்துக்கணும். இல்லைன்னா 1ஆல மல்டிப்ளை பண்ணுவோம்ல, இப்ப ஏதாச்சும் 1 ஆட் நம்பர், ஏன்னா 1ங்கிறது ஆட் நம்பர். அப்ப m ஆடா இருந்தாலும் இல்ல n ஆடா இருந்தாலும் இல்ல ரெண்டுமே ஆடா இருந்தாலும் யூ ஹேவ் டு மல்டிப்ளை வித் 1. சோ அந்த இதுதான் இது. சோ இந்த ஃபார்முலா தான் இங்க யூஸ் பண்ணுவோம். சார் ஆனா இன்டகரல்ல π/6 இருக்கு. அது அந்த சம் போல இல்ல, ஃபார்முலா தான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த சம் பார்க்கலாம். ஓகே சார். இது கொஞ்சம் இப்ப இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் சம், பட் போட்டலாம் ஈஸியா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இப்ப இங்க ஸ்டூடெண்ட் லிசன், இங்க வெறும் எக்ஸ் தான் இருக்கணும். பட் இங்க வந்து 3θ 6θ அந்த மாதிரி இருக்கு. ஸோ அப்ப என்ன ரீப்ளேஸ் பண்ணலாம்? ஏதாச்சும் ஃபர்ஸ்ட் ரீப்ளேஸ்மென்ட் எனி ஐடியா? 3θ வை x ன்னு சப்ஸ்டிட் பண்ணலாம் சார். எஸ், x = 3θ, அதுதான் ஐடியா. x = 3θ. so what is the value of dx? 3 into dθ. okay, 3 into dθ, dx value 3 into dθ. அப்ப x varying from 0 to π/6. okay, x varying from 0 to π/6. so x la theta. okay, theta varying from 0 to π/6. so theta varying from 0 to π/6. அப்ப what is variation of x? 0 to π/2 sir. okay, 0 to π/2. அப்ப now we can rewrite integral 0 to π/2 cos, உங்க மைக் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க, cos x cos x whole power 4, then sin 60 என்ன எழுதலாம்? 2x sin 2x whole power 3 dθ. how will you replace dθ? dx by 3. yes, now we can write 1/3 integral over 0 to π/2 cos 4x into, so but sin 2x க்கு we have the formula. what is the formula? ஏனா x தான் இருக்கணும், இங்க பாத்துங்க, இங்க x தான் இருக்கணும், இங்க x தான் இருக்கணும். அப்ப sin 2x க்கு what is trigonometric formula? 2 cos x 2 sin x cos x. yes, sin x into cos x. okay, 2 sin x into cos x whole power 3 dx. so கொஞ்சம் சால்வ் பண்ணி பார்க்கலாம். இது வரைக்கும் வந்தாச்சு, இனிமேல் நீங்க சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம். ஆன்சர் வருதான்னு செக் பண்ணுங்க, கொஞ்சம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பேப்பர் பென் எடுத்து கொஞ்சம் சால்வ் பண்ணுங்க. 0 to π/2 2 power 3 இங்க வேணா 8 ன்னு போட்டுக்கலாம். இப்ப cos power what will you write? cos power 7x into sin power 3. okay, sin x whole cube dx. yes, இப்ப ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். 8/3 ஸ்டூடண்ட் யாராச்சும் உங்க மைக் ஆஃப் பண்ணுங்க. அதுதான் எல்லாருமே யூடியூப்லயே கிளாஸ் எடுத்துறாங்க. நீங்க மைக் ஆன் பண்ணி விட்டீங்கன்னா டிஸ்டர்பா இருக்கும் அப்படின்ட்டு. உமாவதின்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க மைக் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க.
ஏன்னா யூடியூப்ல எடுத்தா நீங்க பேசவே முடியாது, கமெண்ட் தான் போட முடியும். நீங்க பேசணுங்கிறதுக்காக தான் இதுல கிளாஸ் எடுக்கிறோம். எஸ், இப்ப எந்த ஃபார்முலா சொல்லுங்க டக்குன்னு. So denominatorல 10 வரும் சார். 7 plus ஃபர்ஸ்ட் 3 ஆட் பண்ணி போட்டுக்கணும் 10. அப்புறம் என்ன வரும்? 10 into 8 8. into நெக்ஸ்ட் என்ன வரும்? 6 into 4 into நெக்ஸ்ட் 2. 4. நெக்ஸ்ட் into 2. 2. டினாமினேட்டர் ஓவர். டினாமினேட்டர் கரெக்ட். Now for numerator 6 into 4 into 2. 7 minus 1 6. அப்புறம் 4. நெக்ஸ்ட் 4 2. into 2. எஸ், இந்த 3 க்கு என்ன வரும்? 3 minus 1 2 sir. ஓகே, அவ்வளவுதான். இப்ப கேன்சல் பண்றத கேன்சல் பண்ணுங்க. சோ இந்த 4 into 2 இந்த 8 கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? ஆப்ஷன் பி சார். ஆப்ஷன் பி. ஓகே, இங்க 4 இங்க 2 இந்த 2 இந்த 2 கேன்சல் ஆயிரும். 6 கேன்சல் ஆயிரும். இங்க வந்து 1 இங்க 5. அப்ப 3 into 5 சார் ஆப்ஷன் பி கரெக்ட். சோ இந்த ஃபார்முலா கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கிங்க, மறந்து போன மாதிரி இருக்கும். எக்ஸாமுக்கு முன்னாடி காலையில போறப்ப கூட நீங்க இந்த ஃபார்முலா மட்டும் இந்த 3 ஃபார்முலா ரிவைஸ் பண்ணிக்கங்க. இப்ப பார்த்த 3 ஃபார்முலா கண்டிப்பா ரிவைஸ் பண்ணிக்கங்க. யாருக்காச்சும் உங்களுக்கு கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்பாங்க. சோ இதுதான் வந்து இன்டெகிரல் கால்குலஸ்ல கொஞ்சம் கஷ்டமான ஃபார்முலாவா நான் கூட ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா ரிப்பீட்டடா யூஸ் பண்ணிட்டு இருந்தாதான் ஞாபகத்துல இருக்கும். ஸோ இந்த 3 ஃபார்முலா எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி கூட ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த இப்ப எக்ஸாமுக்கு இன்னொரு 5 days இருக்குன்னா 5 days ரிவிஷன் மட்டும்தான். ஒரு சப்ஜெக்ட் எடுத்தீங்கன்னா ஆஃப் டே, இன்னொரு சப்ஜெக்ட் ஆஃப் டே, அது மாதிரி ஆஃப் டே ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஒரு சப்ஜெக்ட் ரிவைஸ் பண்றப்போ ஒரு 2 டாபிக் ஃபார்முலா மட்டும் இன்னைக்கு மறந்து போன மாதிரி இருக்கும். அதை கடைசி நாள் ஒருக்கா ரிவைஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த ரிவிஷன் தான் இம்பார்ட்டன்ட். இந்த 1 week எவ்வளவுக்கு எவ்வளவு ரிவிஷன் பண்றீங்களோ அந்த ஸ்கோர் கண்டிப்பா வரும். எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், இதுக்கு ஆன்சர் இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான். ஸ்டூடெண்ட், இதுக்கு ஆன்சர். So integral u v dx formula u integral v dx minus so இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா இது என்னது டெஃபினைட் இன்டெகிரல். இந்த இது இருக்கனால டெஃபினைட் இன்டெகிரல் ஒரு 15 ஃபார்முலாஸ் இருக்கு. அந்த 15 ஃபார்முலா ரிவைஸ் பண்ணிக்கங்க. அந்த 15 ஃபார்முலா வச்சு தான் ஏதாச்சும் சம் கேட்பாங்க. So u integral v dx next என்ன வரும்? integral u dash integral v dx dx இதான் ஃபார்முலா. இன்டகிரேஷன் பை பார்ட்னு சொல்லுவாங்க. இந்த ஃபார்முலா கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிக்கங்க. So you revise this formula. யாரா ஃபார்முலா எழுதியாச்சு? யாராச்சும் ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க கொஞ்சம் சால்வ் பண்ணுங்க. பேப்பர் பென் எடுத்து சால்வ் பண்ணுங்க. பார்த்துட்டே இருந்தீங்கன்னா போர் அடிக்கும். நானும் மட்டும் என்ன சம்தானம் சால்வ் பண்றேன். நான் இங்க ஏதாச்சும் மோட்டிவேஷனா பண்ணிட்டு இருக்கேன், ஒன்றும் இல்லை. நீங்க சால்வ் பண்ணி ஆன்சர் கொண்டாந்தீங்கன்னா நல்லா இருக்கும். இன்டெகிரல் ஆஃப் udv ல போடலாம்ல சார்? அது நீங்க போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எந்த இது தோணுதோ அதுல போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆன்சர் 1. ஆன்சர் 1 கொஞ்சம் கரெக்டான செக் பண்ணிக்கிறேன். நானா ஆன்சர் 1 ஆன் 9th 1. வேற ஸ்டூடெண்ட் ஆன்சர் வேற ஏதாச்சும் வந்துச்சா சார்? ஆப்ஷன் ஏ. ஏவும் ராங், ஏவும் ராங், டியும் ராங்னு நினைக்கிறேன். வேற ஸ்டூடெண்ட் அப்ப பியா சியா? ஒரு குவிஸ் ப்ரோகிராம் மாதிரி வச்சுக்கலாம் இல்லைன்னா, யார் கரெக்டா ஆன்சர் சொல்றீங்களோ உங்களுக்கு பிரைஸ். அப்படின்னா ஸ்டூடெண்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி சார். எஸ், ஆப்ஷன் சி கரெக்ட். உங்க நேம்? கோகுல். ஓகே ஓகே, கோகுல். இசி டிபார்ட்மெண்டா? சந்தோஷ் ஃப்ரெண்ட் சார். சந்தோஷ் ஃப்ரெண்டா? ஓகே, எது யூ எது வின்னு எடுத்துக்கிட்டீங்க சார்? log x வந்து u சார், x v சார். ஹைலைட். ஓகே ஓகே, இந்த ஹைலைட் கான்செப்ட். ஆமா சார். ஐக்கு என்ன ஃபுல் ஃபார்ம்? I இன்டிஜர் இன்வர்ஸ். எல்ங்கிறது லாகரித்மிக், ஏங்கிறது அல்ஜிப்ரிக், டிங்கிறது ட்ரிகோனோமெட்ரிக், எக்ஸ்போனென்ஷியல். ஓகே, அப்ப இன்டெகிரல் எது யூன்னு எடுத்துட்டீங்க சார்? log x வந்து u ன்னு எடுத்துக்கிட்டேன், xன்றது v ன்னு எடுத்துக்கிட்டேன். log x x dx இந்த இதான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம்.
this is u, this is v. இதுக்கு என்ன பண்றீங்கன்னா அப்படியே ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. What is u? Log x integral. What is v? X dx minus integral. What is u dash? Student, what is u dash? Differentiation of log x என்ன வரும்? 1 by x integral. What is v? X dx. Again ஒரு dx வரும். அப்ப log x into x. What is integral of x? x square by 2. Okay, x square by 2 minus integral of 1 by x. What is integral of x? X square by 2 dx. So இங்க லிமிட் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். ஏன்னா இது வந்து டெஃபினைட் இங்க லிமிட் 0 to 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். அதுவும் பாத்துங்க. So limit 0 to 1 substitute பண்ணும். Yes, now substitute upper limit. For upper limit, what is answer? 1 log 1 0. For upper limit, what is answer? 0. Lower in the term is 0 தான் வரும். By substituting upper limit, lower limit 0 minus integral of என்ன வரும்? 1 by 2 x dx. So இங்க லிமிட் வந்து 0 to 1. அப்ப minus 1 by 2. What is integral of x? X square by 2. Limit 0 to 1. அப்ப answer minus 1 by 4. Option C correct. So இந்த formula important. So நீங்க ஒவ்வொரு மேக்ஸ் நோட்ஸ் ஒவ்வொரு மெட்டீரியல் யூஸ் பண்ணிருப்பீங்க. That is not an issue. So இந்த formula வச்சு சால்வ் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே. So 1 hour ஆச்சு, கொஞ்சம் சால்வ் பண்ணலாம். ஓகே ஸ்டூடெண்ட், இந்த சம்முக்கு ஐடியா, எனி ஆன்சர்? ஸோ இந்த மாதிரி சம் கண்டிப்பா கேட்கறாங்க. ஸோ டிஆர்பி எக்ஸாமோ டிஎன்இபி எக்ஸாமோ இந்த பார்ஷியல் டிஃபரன்சியேஷன். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ப்ராப்ளம். 0 ஆன்சர் 0. எஸ், ஆன்சர் 0. 0 தான் கரெக்ட் ஆன்சர். நீங்க சால்வ் பண்ணிருப்பீங்க. பட் கொஞ்சம் இது லென்த்தியான சம் தான். பட் இந்த மாடல்ல கேட்பாங்க. ஸோ ஆக்சுவலா இதுக்கு மாடல் பாத்தீங்கன்னா யூ ஹாவ் டு டேக் ஆர் வெக்டார். ஆர் வெக்டார் ஈக்குவல் டு xi வெக்டார் பிளஸ் yj வெக்டார் பிளஸ் zk வெக்டார். அப்ப வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஆர்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் பிளஸ் z ஸ்கொயர். இந்த ஃபார்முலா கண்டிப்பா இந்த மாடல் எல்லாம் யூஸ் பண்ணுவீங்க உங்க எக்ஸாம்ல. தட்ஸ் வை ஐ கேவ். So now what they given? What is f? They given f of x comma y comma z. இங்க சொல்லிருக்காங்க பாருங்க, 1 by root x. Therefore we can write 1 by r. Okay, 1 by r. So first differentiate f with respect to x. Partial difference is on a first term. So partial differentiation of f with respect to x. So what is the answer? இது r power minus 1 கூட எழுதிக்கலாம். What is answer? Partial differentiation of f with respect to x. அப்ப minus r power minus 2 into dou r by dou x. அப்ப minus r power minus 2 into dou r by dou x ஓட வேல்யூ x by r. இது கொஞ்சம் ஸ்டாண்டர்டான ஆன்சர், நிறைய இதுல யூஸ் பண்ணிருப்போம். dou r by dou x வந்து x by r. அது மறுபடியும் இதை எடுத்து தான் நீங்க சால்வ் பண்ணணும். ஏன்னா r square equal to x square plus y square plus z square. 2r into dou r by dou x equal to 2x. Therefore dou r by dou x ஓட வேல்யூ x by r. அதே மாதிரி dou r by dou y னா y by r. dou r by dou z னா z by r வரும். That's why dou r by dou x equal to x by r. So now what is answer? r மேல போயிரும். அப்ப என்ன வரும்? minus x power x into r power minus 3. But we need a dou square f by dou x square. For first term, we need a dou square f by dou x square. Appa again differentiate one more time with respect to x. Appa minus common. So x அப்படியே வச்சுக்கலாம். UV method. What is the differentiation of r power minus 3? Minus 3 into r power. So what is the answer? What is differentiation of this? Minus 3 into r power minus 4 on.
ஏன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு பாக்குறீங்களா? கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அப்புறம் dou r by dou x. What is the value of again ஒரு dou r by dou x வரும். அது என்னது? x by r plus r power minus 3. R power minus 3 into differentiation of x 1. So அப்ப answer you multiply 3x square. Okay வா? 3x square R power minus 5. R power minus 5. Okay. இல்லைன்னா r 1 by r power 5 நாலும் ஓகே. 1 by r power 5. நெக்ஸ்ட் என்ன வரும்? minus 1 by r cube வரும். minus 1 by r cube. இதே இத வந்து நாம ஃபர்ஸ்ட் டேர்ம் எழுதியாச்சு. சோ ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து மைனஸ் பிளஸ் கரெக்டா? எஸ் கரெக்ட் நினைக்கிறேன். minus 1 by r cube plus 3x square 1 by r power 5 தான் இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம். அதே மாதிரி செகண்ட் டேர்ம் வந்து கொஞ்சம் ஐடியால கூட நீங்க எழுதலாம். பட் சால்வ் பண்ணா இதா வரும். minus 1 by r cube plus 3y square into 1 by r power 5. Similarly, the third term minus 1 by r cube into 3z square 1 by r power 5. ஏன்னா இந்த மெத்தட புரியணுங்கிறதுக்காக தான் நான் இந்த சம் செலக்ட் பண்ணேன். ஏன்னா இந்த பாருங்க dou r by dou xங்கிறது x by r. அப்ப dou r by dou yங்கிறது y by r வரும். அதே மாதிரி தான் இந்த மூணு டேர்ம் நான் எழுதியிருக்கேன். சால்வ் பண்ணாம எழுதியிருப்போம். Yes, இந்த term add பண்றப்ப which one is common? minus 1 by r cube இங்க plus வருமா? ஓகே plus வரும். அப்ப என்ன வரும்? minus 3 by r cube வரும் plus 3 by r power 5 காமனா எழுதா x square plus y square plus z square. So this again called as a r square. So minus 3 by r cube plus 3r square by r power 5. So minus 3 by r cube plus 3 by r cube. So answer 0. Option A correct. So இதுல இருக்க சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் கோ த்ரூ பண்ணிக்கணும். ஏன்னா இந்த மாதிரி சம் கண்டிப்பா கேக்குறாங்க. எஸ் இந்த சம் கொஞ்சம் பாருங்க. Student, answer for this problem. Maxima, minima, confirm. Actually, syllabus பாருங்க லைனா ஒவ்வொரு டாபிக் சொல்லிருப்பாங்க. ஒவ்வொரு டாபிக்ல நான் ஒவ்வொரு சம் செலக்ட் பண்ணிருக்கேன். சிலபஸும் இந்த ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பா மேட்ச் ஆகும். So maxima, minima concept. Find the value of f of x. Is it open interval or closed interval? Closed interval. Yes, closed interval. Okay, this is closed interval. So find first find f dash of x. What is f dash of x? 2x minus 1 equal to 0. So இதை solve பண்ணோம். Therefore x equal to 1 by 2. Okay, அதை வந்து f double dash of x ல check பண்ணோம். What is f double dash of x? 2x. But if f double dash of 1 by 2x ல 2. So f double dash of 1 வந்து என்ன வரும்? 2 which is greater than 0. அப்ப x equal to 1 by 2ங்கிறது maximum point or minimum point? minimum point sir. Yes, minimum point. அந்த அப்ப x equal to 1 by 2ல function வந்து minimum-ஆ maximum-ஆ? At x equal to 1 by 2 function attains the minimum value. Okay வா? So அந்த மாதிரி அந்த மாதிரி பாயிண்ட் வரப்ப அதே மாதிரி நீங்க க்ளோஸ்ட் இன்டர்வல்னா இந்த -4 +4 அதையும் செக் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த மேக்ஸிமா மினிமா கான்செப்ட்ல பாத்தீங்கன்னா ஓபன் இன்டர்வல் a, b க்கு தான் இந்த ப்ரொசீஜர் அப்ளை ஆயிருக்கும். பட் இங்க சம்ல பாத்தீங்கன்னா க்ளோஸ்ட் இன்டர்வல் இருக்கு. அப்ப நீங்க இதுவும் செக் பண்ணிக்கணும். f of -4ஐயும் செக் பண்ணிக்கணும். What is f of -4? 16 plus 4 minus 2. What is answer? 18. What is f of 4? 16 minus 4 minus 2. What is the answer? 10. But f of at x equal to -4 la 18 வருது. அப்ப what is the maximum value of f of x? Student, end the answer. Option A correct. So answer A correct.
ஸோ இந்த மாதிரி மாடல்ல கொஞ்சம் நிறைய சம் ப்ராக்டிஸ் பண்ணிருப்பாங்க. பட் இந்த மேக்ஸிமம் மினிமா இந்த அளவுக்கு ட்விஸ்டா கூட கேட்கலினாலும் நீங்க இந்த கான்செப்ட் இங்க பாத்துங்க. ஸோ f dash of x equal to 0 சால்வ் பண்ணா we will get points. இந்த பாயிண்டோட பேர் என்னது? ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸ். எஸ், ஸ்டேஷனரி பாயிண்ட். ஓகே, ஸ்டேஷனரி பாயிண்ட். அந்த ஸ்டேஷனரி பாயிண்ட் அடுத்த டெரிவேட்டிவ்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். பாசிட்டிவ் வந்துச்சுன்னா மினிமம் பாயிண்ட், நெகட்டிவ் வந்துச்சுன்னா மேக்ஸிமம் பாயிண்ட். இதை வச்சு தான் நிறைய சம் சால்வ் பண்ணிருப்பாங்க. சப்போஸ் க்ளோஸ் இன்டர்வல்னா நீங்க இந்த a, bயும் சேர்த்து செக் பண்ணி பாத்துக்கணும். ஸோ மேக்ஸிமம் மினிமா கன்ஃபார்மா எக்ஸாம்ல சம் கேட்பாங்க. ஸோ அவங்க கொஸ்டினே அப்படிதான் ப்ரிப்பேர் பண்ணிருப்பாங்க. சிலபஸ் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு டாபிக்ல ஒவ்வொரு கொஸ்டின். அதாவது இப்ப சர்க்குலேட் பண்றதுனால ஒரு 5 செட் ஆஃப் கொஸ்டினா ஒரு டாபிக்ல 5 கொஸ்டின் எடுத்திருப்பாங்க. இப்ப மேக்ஸிமம் மினிமால ஒரு 10 கொஸ்டின்ஸ் எடுத்திருப்பாங்க. பட் அது அந்த 10ல உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கொஸ்டின்ஸ் வரும். ஓகே, இந்த சம் பாருங்க கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ். இதுல ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கு. சேஞ்ச் தி ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷன். இங்க dy dx, சரி இது dx dy ஒரு மிஸ்டேக் இருக்கு, டைப்பிங் மிஸ்டேக். ஸோ சேஞ்ச் தி ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷன். இங்க dy dx, இங்க dx dy. ஸோ இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் டாபிக் இது. ஸோ இது நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ x axis, y axis. ஃபர்ஸ்ட் இதை டிரா பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் வாட் இஸ் வேரியேஷன் ஆஃப் y? y varying from x/4 to 2. கரெக்டா? y varying from x/4 to 2. How will it, or here you take y equal to 2. Okay, அது அவங்களே கொடுத்திருக்காங்க. y varying from x/4 to 2 and x varying from 0 to 8. அதுக்கு first we have to draw the region. So y equal to x/4, how will you draw? x equal to 0 na what is y? 4y answer. இல்ல 4y answer correct, very good. x equal to 0 na what is y? 0. இப்ப x equal to 4 na what is y? இங்க x ஓட வேல்யூ 4. So what is y? 1 sir. 1. அதே மாதிரி x ஓட வேல்யூ 8. What is the value of y? 2 sir. 2. So நீங்க அப்ராக்ஸிமேட்டா ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஓகே, so இந்த இதுதான். So this is called y equal to x/4. so இந்த லைன் டிரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் another லைன் y equal to 2. y equal to னா எங்க இருக்கும்? இங்க தான 2 ன்னு போட்டுருப்போம். so இந்த லைன். so இந்த லைன். next we have to draw x equal to 0. so x equal 0 now y axis in the line. This is x equal to 0. Then next we have to draw x equal to 8. So x equal to 8 na inga irukum. Actually இந்த இடத்துல 8. so 8. so இப்ப இந்த blue color red black color அதுதான் காமன். so அப்ப இதுதான் வந்து உங்களுக்கு காமன் லைன். இதுதான் நமக்கு ஏரியா. so double integration used to calculate area. yes, இப்ப first we need to find variation of x. so how will you find variation of x? draw a line parallel to x axis. That's variation of x. அப்ப what is variation? so double integral dx dy தான் change the order of integration. so x ஓட variation draw a line parallel to x axis. so here what is the value of x? 0. ஏன்னா இது y axis, x 0. here what is the value of x? 4y. நெக்ஸ்ட் y ஓட வேரியேஷன், பட் இது வந்து நம்பர்ல இருக்கும். சோ y ஓட வேரியேஷன்னா நீங்க இங்க y ஓட வேல்யூ என்னது? 0. அப்ப இங்க y ஓட வேல்யூ என்னது? 2. அப்ப 0 to 2. இது ஆன்சர். பட் இது 1 மார்க்ல தான் கேட்டிருப்பாங்க. பட் இந்த மாதிரி சம் கண்டிப்பா கேட்கலாம். சோ லாஸ்ட் டைம் வந்து இதே மாதிரி சேஞ்ச் தி ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷன் போன பாலிடெக்னிக் டிஆர்பில மெக்கானிக்கல் கேட்டிருந்தாங்க. அப்ப வாட் இஸ் த வேல்யூ ஆஃப், பட் இது ஃபுல்லாவே தேவையில்லை நம்மளுக்கு. p q r s, பட் we need to find q. what is the value of q? 4y. so change the order of integration. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா x y ஓட வேரியேஷன் x ஓட வேரியேஷனுக்கு இந்த இது டிரா பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் to find variation of x, draw a line parallel to x axis. அப்ப இங்க x ஓட வேல்யூ 0, இங்க x ஓட வேல்யூ 4y. அப்ப 0 to 4y.
ஸோ ஐயோட வேரியேஷன்னா இங்க பாயிண்ட் தானே, இது ஆக்சுவலா 0,0 இந்த என்னது 2,0 வரும். அப்ப நீங்க 0 to 2 எடுத்துக்கணும் y வேரியேஷன். ஸோ அப்ப we need only q ஓட ஆன்சர் 4y. எஸ், இந்த சம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். இந்த சீரீஸ் வந்து கண்டிப்பா கேட்பாங்க, சிலபஸ்ல இருக்கு சீரீஸ். ஸோ சம்டைம் ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் கேட்பாங்க. சிம்பிளான ப்ராப்ளம்னா இது உங்களுக்கு டைரக்டா சீரீஸ் ஃபார்முலா தெரியும். 1 + x ஹோல் பவர் -1 1 - x ஹோல் பவர் -1 ஆப்ஷன் 1 சி plus சார். ஆப்ஷன் சி ஆன். நான் செக் பண்ணிக்கிறேன். நான் ப்ராப்ளம் நம்பர் 13 ஆப்ஷன். வேற ஸ்டூடெண்ட் ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். 1 - 2x ஹோல் பவர் -1 e power x e power -x sin x cos x ln of 1 + x Option ln are not of correct. எது? None of this. இல்ல ஆப்ஷன் கண்டிப்பா இருக்கும். இது கேட் கொஸ்டின், அதனால கொஸ்டின் மிஸ்டேக் வராது. செக் பண்ணி பார்க்கலாம். ஆப்ஷன் சி சார். ஆப்ஷன் சி ஆன். சரி, செக் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலா இதெல்லாம் வந்து சீரீஸ்ல கேட்டாங்கன்னா, இந்த மாதிரி கேட்டாங்கன்னா ரொம்ப ஈஸியா போட்டலாம். பட் இந்த 10 ஃபார்முலா மனப்பாடமா தெரிஞ்சிருக்கணும். நீங்க மேக்ஸ்ல கண்டிப்பா யூஸ் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட்க்கு என்ன ஃபார்முலா? டெய்லர் சீரிஸ். ஸ்டூடண்ட் ஃபர்ஸ்ட்க்கு என்ன ஃபார்முலா? 1 - x plus 1 - x plus x square minus x cube plus dot. Second என்ன ஃபார்முலா? 1 + x plus x square plus x cube plus dot. Next என்ன ஃபார்முலா? 1 - 2x plus 3x square minus 4x cube 1 plus 2x plus 3x square plus 4x cube எல்லாமே plus. e power x க்கு என்ன ஃபார்முலா? 1 plus x by 1 factorial x square by 2 factorial dot. e power -x க்கு 1 minus x by 1 factorial plus x square by 2 factorial minus x. ஆக்சுவலா இது கண்ட்ரோல் சிஸ்டம்ல டிலே கான்செப்ட்ல வரும். e power minus s dd ன்னு வரும். அதுக்கு அப்ராக்சிமேட்டா 1 minus அந்த டிலே எடுத்துக்குவோம். டிலே by 20 செகண்ட்ஸ்னா 1 minus s 20 ன்னு எடுத்துக்குவோம். அதனால இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். sin x க்கு என்ன ஃபார்முலா? x minus x cube by 3 ஏன்னா sin 0 என்னது 0, அதனால sin x ல ஸ்டார்ட் பண்ணும். x minus x cube by 3 factorial plus x power 5 by 5 factorial minus. Then what is the formula for cos x? 1 minus x square by 2 factorial plus x power 4 by 4 factorial minus ln of 1 plus x. What is the formula? X minus alternate sign x square by 2 plus x cube by 3 minus x power 4 by 4 plus ln of 1 minus x. What is the formula? Minus x minus x square by 2 minus x cube by 3. நீங்க மேக்ஸ் எந்த புக்ல பாத்தீங்கனாலும் இந்த 10 ஃபார்முலா இருக்கும் டெய்லர் சீரிஸ்ல. பட் இத கண்டிப்பா மனப்பாடம் பண்ணிக்கங்க. இதுல இருந்து கண்டிப்பா உங்களுக்கு ஒரு क्वेश्चन கேட்பாங்க, கண்டிப்பா கேட்பாங்க. நாம இப்ப என்னென்ன டாபிக் சால்வ் பண்ணிருக்கிறோமோ அதுல இருந்து क्वेश्चंस வரும். பட் இங்க சைன்ங்கறனால இந்த ஃபார்முலா மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். பட் இது எல்லாமே எதுக்கு? டெய்லர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் அபௌட் x equal to 0. அத மறந்துடாதீங்க. இந்த எல்லா சீரிஸ்மே டெய்லர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் அபௌட் x equal 0. x equal to a னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. So this all the formulas are Taylor series expansion of f of x about x equal to 0 க்கு தான் இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ண முடியும். சோ நீங்க மேக்ஸ் எந்த புக்ல இருந்தாலும் இந்த ஃபார்முலாஸ் இல்லாம இருக்காது, கண்டிப்பா இருக்கும். சோ நீங்க அது கோ த்ரூ பண்ணிக்கங்க. பட் நம்மளுக்கு இங்க sin x ஃபார்முலா தான் இம்பார்ட்டன்ட். So here sin x formula important. Student வெறும் sin x ஓட டெய்லர் சீரிஸ் ன்னு கேட்டிருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்கலாம். பட் இங்க sin x by x minus by about x equal to pi ன்னு இருக்கு.
அதை வந்து கொஞ்சம் மெத்தட் கன்வெர்ட் பண்ணோம். ஸோ ஆக்சுவலா இங்க அபவுட் எக்ஸ் ஈக்குவல் டு பை இருக்கு, நம்ம டினாமினேட்டர் வந்து டீன் அசம்ஷன் பண்ணிக்கலாம். ஏன்னா கீழே டீன் இருந்தாதான் மேல, ஏன்னா டி அந்த மாதிரி வரும். ஸோ அதனால டி ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் பைன் அசம்ஷன் பண்ணிட்டா how will you rewrite now? How will you rewrite f of t? பாக்குறத Sin of சொல்றது கேக்குது. what is the value of t? What is the value of x? சரி ஆன்சர் நேரம் போட்டு சொல்லிருக்கேன் ஆன்சர் என்னன்னு. ஆன்சர் பி இல்ல. கொஞ்சம் ஸ்டூடண்ட்ஸ் உங்க மைக் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க. கிருத்திகா ஜி, மோனகுமாரி, ஜியோன்னு ஒருத்தங்க இருக்காங்க. So x க்கு how will you replace x student? X minus pi equal to t. So what is x? T plus pi. Yes, pi plus t divided by what is x minus pi? T. But about x equal to pi. Okay, about x equal to pi, x equal to pi போட்டா about t equal to 0. அது ரொம்ப important. Okay. Now what is sin of pi plus t? Student, what is sin of? So Jion யார் இருக்காங்க, உங்க மைக்க அன்மியூட் பண்ணுங்க. So what is the sin of pi plus t? What is the formula? சொல்லி இங்க வந்து sin theta. So here cos theta minus sin theta minus cos theta. So what is sin theta plus 90 degree? Cos theta. Cos theta. What is sin theta plus Minus. 180 degree? Minus sin theta. What is sin theta plus 270 degree? Minus cos theta. Okay, one. So what is the value of sin of pi plus t? Minus sin theta. Yes, minus sin t divided by t. இப்ப sin t ஓட expansion over t equal to 0 யூஸ் பண்ணலாம். minus 1 by t. What is expansion of Taylor series expansion of sin t? T minus t cube by 3 factorial T minus T cube by 3 factorial. plus t power 5 by 5 factorial minus dot dot. So Taylor seriesல நிறைய சம் இருக்கு, ஒரு 20 சம் கேட் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. நான் வந்து கொஞ்சம் கஷ்டமான சம்மா செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எக்ஸாம்ல கஷ்டமாவும் கேட்கலாம், ஈஸியாவும் கேட்கலாம். பட் உங்களுக்கு 10 1 மார்க், ஒரு 5 2 மார்க்குங்கிறப்ப ஒரு 8 கொஸ்டின் டைரக்டா கேட்டு ஒரு 5 கொஸ்டின் ரொம்ப கஷ்டமானதா ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. எஸ், நான் இப்போ மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? -1 plus t square by 3 factorial minus t power 4 by 5 factorial plus ஆன்சர் வரும். Now replace the t finally. So t replaced as what is the t? X minus pi. So t replaced as x minus pi. So இப்போ எந்த ஆன்சர் கரெக்ட்? D. Option D correct. Okay, option D correct. ஏன்னா t replaced as x minus pi whole square correct. So Taylor series உங்களுக்கு கன்ஃபார்மா क्वेश्चंस வரும், நல்லா படிச்சுக்கங்க. எஸ், இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, நம்ம கொஞ்சம் ஃபாஸ்டா கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகே, இதுல ஒரு ஸ்டாண்டர்டான ஆன்சர் தான். இது மாதிரி நிறைய ஆன்சர் இருக்கு. பட் கர்னா del cross del phi என்ன ஆன்சர்? Option D sir. Del square 5. Option D. ஆப்ஷன் G. 0. 0 வரும். இது del cross phi ஆப்ஷன் 0 செக் பண்ணிக்கங்க கண்டிப்பா. இது ஸ்டாண்டர்ட் ஆன்சர். சோ இதுல ஒரு 5 6 ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா இருக்கும், அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இங்க கேட்டுக்கிறது கர்ல் ஆஃப் கிரேடியன்ட் ஆர் del cross del f கூட B ஓகே. options. ஆப்ஷன் B. B வருதா? D sir. D for Delhi. ஓகே ஓகே. ஏன்னா அது வந்து ஸ்கேல் 0ன்னு சொல்லக்கூடாது. ஆக்சுவலா del f வருதுல, del f வந்து ஸ்கேலாரா வெக்டாரா? Vector sir. வெரி குட், வெக்டார். fங்கிறது ஸ்கேலாரா வெக்டாரா? fங்கிறது ஸ்கேலார். ஏன்னா ஃபீல்ட் ஸ்கேலார் ஃபங்க்ஷன். del f இஸ் a வெக்டார் ஃபங்க்ஷன். டெல்டாங்கிறது ஸ்கேலாரா வெக்டாரா? வெக்டார். ஓகே, கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார் ரிசல்ட் இஸ் a வெக்டார். அதனால டக்குன்னு நீங்க 0 மேக்னிட்யூட்னு கூட சொல்லிடுவீங்க. ஆப்ஷன் சி ராங், டி தான் கரெக்ட். ஓகே, சோ இதுல ஒரு ஸ்டாண்டர்டான ரிசல்ட் இருக்கு. சோ அது கண்டிப்பா கேட்பாங்க, கண்டிப்பா நான் வச்சுக்கிட்டுங்க. இந்த ஸ்டாண்டர்டான ரிசல்ட் கொஞ்சம் பாத்துக்குங்க. எஸ், நெக்ஸ்ட் இந்த சம்மும் கண்டிப்பா கேட்பாங்க. உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த சம் கண்டிப்பா வரும். டைரக்ஷனல் டெரிவேட்டிவ். இதுல கான்செப்ட் எல்லாம் ஒன்னும் புரிஞ்சுக்கிறதுக்கு இல்ல, ஃபார்முலா தான். வாட் இஸ் த ஃபார்முலா டு ஃபைண்ட் டைரக்ஷனல் டெரிவேட்டிவ்?
What is the formula? Del of a vector by modulus of a vector. This is formula for directional derivative. So ஏதாச்சும் ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம், கொஞ்சம் நீங்க சால்வ் பண்ணுங்க. This is formula for directional derivative. So I give time. So நீங்க சால்வ் பண்ணுங்க ஸ்டூடண்ட்ஸ். Option B. Option B. Okay. உங்க நேம் என்ன? உங்க நேம்? சொல்லுங்க, உங்க நேம் சொல்லுங்க. Vignesh. ஓகே ஃபைன். என்ன டிபார்ட்மெண்ட்? விக்னேஷ், உங்க டிபார்ட்மெண்ட் என்ன? ஈசியா, ட்ரிபிளியா, மெக்கா, சிவிலா? Triply. ட்ரிபிளி. வெரி குட். சோ ஃபார்முலா தானே, சால்வ் பண்ணுங்க. மத்த ஸ்டூடெண்ட் எல்லாரும் சால்வ் பண்ணுங்க. Option B. Yes, option B correct. A vector கொடுத்திருக்காங்க. This is A vector. So what is A vector? இங்க இருக்கு. அப்ப A vector டக்குன்னு I vector minus 2k vector then divide by modulus of A vector. Modulus of A vector என்ன வரும்? Square root of 1 plus 4 5 ன்னு வரும். So இங்க ஃப்ரண்ட்ல del f find out பண்ணும். What is the formula for del f? So dou f by dou x I vector plus partial derivative with j vector plus dou f by dou z k vector. இந்த ஃபார்முலாலாம் எக்ஸாம்ல எழுத தேவை, டைரக்டா போடுறது தான் சேவ். ஃபர்ஸ்ட் இத டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x என்ன வரும்? 6x I vector. Now differentiate this f with respect to y. Sorry, 6x இல்ல 4x. 6. Okay, 4x. So 4x I vector. The next என்ன வரும்? Plus 6y j vector. 6y j vector. The next 2z k vector. 2z k vector. இந்த தான் நீங்க ஃபார்முலா எழுதுறீங்க, இந்த லைன் எழுதுறீங்க. இங்க பாயிண்ட் சொல்லிருக்காங்க 2, 1, 3. So x y z. அப்ப what will you write? What is x value? 2. So 8 I vector அப்புறம் y ஓட வேல்யூ plus 6 j vector. What is 6 at 3? So plus 6 k vector. இதுதான் போகணும், மறுபடியும் எல்லாத்தையும் எழுதிட்டு இருக்க கூடாது. இப்ப 8 I vector இங்க என்ன வரும்? 8 வரும். இங்க j கிடையாது. அதே மாதிரி 6 minus 6 into minus 10 வரும். கரெக்ட்டா? what is the value? minus 12 ன்னு எழுதிக்கணும். இதோட வேல்யூ என்னது? -4. கீழ √5 இருக்கு. அப்ப ஆன்சர் B. சோ இந்த மாதிரி தான் ஸ்டெப்ஸ் போடணும். இந்த ஃபார்முலாவை நீங்க எழுத தேவையில்லை. நிறைய ஸ்டூடெண்ட் நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன், ஸ்டெப்ஸ் நிறைய எழுதிட்டு இருக்காங்க. பட் அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிங்க. பட் ஸ்டெப்ஸை கம்மி பண்றீங்கட்டு ஆன்சர் தப்பு பண்ணிடாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட் சம். இந்த சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது கேட்டேதான் இருப்பாங்க, யாருக்காச்சும் உங்களுக்கு கேட்பாங்க. So what is Green's theorem? What is Green's theorem? U dx plus closed integral over C or v u dx plus v dy. What is the formula? Double integral of dou v by dou x minus dou u by dou y dx dy. This is surface integral. Green's theorem. Next, what is Stokes' theorem? So closed line integral over a vector dot dl vector is equal to surface integral of curl of that vector, that is del cross a vector ds. Okay, del cross a vector ds. What is Gauss divergence theorem? Divergence or Gauss divergence theorem. Closed surface integral of a vector dot ds vector equal to volume integral of del dot a vector or divergence of a vector dv. இந்த மூணு theorem ரொம்ப இம்பார்ட்டன்ட். Green's theorem, Stokes' theorem, Gauss divergence theorem. Green's theorem, Stokes' theorem, Gauss divergence theorem. இங்க எந்த theorem யூஸ் பண்ணலாம்? Gauss divergence. Yes, Gauss divergence theorem. So as according to this, இங்க இந்த r vectorங்கிறது position vector தெரியும். What is r vector? X I vector plus yj plus yj vector plus zk vector, that is r vector.
So now r vector dot ds vector. R vector dot ds vector now del dot r vector. What is the value of del cross r vector? 3. இல்ல del cross r vector first. What is the del cross r vector? I vector plus j vector plus Answer. 0. 0 sir. 0 vector. 0 wrong answer. ஓகேவா? இது வந்து 3 வரும். இது கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் ஆன்சர், அடிக்கடி கேட்பாங்க. அப்ப இந்த இதுல பாத்தீங்கன்னா del dot r vector வந்து 3 ன்னு சொல்லிக்கலாம். அப்ப ட்ரிபிள் இன்டெகிரல் ஆஃப் dvங்கிறது தான் வால்யூம்னு சொல்லிக்கலாம். அப்ப வால்யூம் வந்து அவங்களே v ன்னு சொல்லிட்டாங்க. சோ அப்ப ஆப்ஷன் எது கரெக்ட்? ஆப்ஷன் டி கரெக்ட் ஒன். இது யாருக்காச்சும் கண்டிப்பா உங்களுக்கு வரும். நீங்க இப்ப கிளாஸ் அட்டெண்ட் பண்றவங்களுக்கு கண்டிப்பா இந்த மாடல் क्वेश्चंस வரும். சோ தியரம் வந்து இப்ப ரிவைஸ் பண்ணிக்கங்க. இந்த 3 தியரம்ல ஏதாச்சும் ஒரு தியரம் நீங்க எக்ஸாம்ல யூஸ் பண்ணுவீங்க. எஸ், நெக்ஸ்ட் சம். இந்த சம் ஐடியா. சோ இங்க க்ளோஸ்ட் லைன் இன்டெகிரல் ஓவர் a வெக்டார் டாட் dr வெக்டார் என்ன தியரம் யூஸ் பண்ணலாம்? Stokes Stokes theorem. theorem. Yes, surface integral of del cross a vector ds vector னு வரும். surface integral. அதே மாதிரி இதே நிறைய முறை கேட்பாங்க. so Stokes theorem used to convert closed line integral into open surface integral. Gauss divergence theorem used to convert closed surface integral into volume integral. இது ரொம்ப சிம்பிள் தானே. இது ஒரு 4 லைன். நீங்க இத க்ளோஸ் பண்றீங்க. க்ளோஸ் பண்றப்ப ஒரு ஓபன் சர்ஃபேஸ் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ்னா என்னது? நீங்க இப்ப இருக்கிற ரூம் எடுத்துக்கலாம். உங்க ரூம்ல how many surface இருக்கு? ஸ்டூடண்ட்ஸ், உங்க ரூம்ல நீ இப்ப ஒரு ரூம்ல இருப்பீங்களா? இப்ப உட்கார்ந்திருப்பீங்களா? அங்க எவ்வளவு சர்ஃபேசஸ் இருக்கு? 6. உங்களுக்கு ஃப்ரண்ட்ல இருக்கும், பேக் சைடு இருக்கும், டாப், பாட்டம், ரைட், லெஃப்ட் இருக்கும். மொத்தம் 6 சர்ஃபேஸ் இருக்கும். அதை க்ளோஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு வால்யூம் இருக்கும். பட் அது வந்து ஓபன் வால்யூம், க்ளோஸ்டு வால்யூம் கிடையாது, ஓபன் வால்யூம். ஓகேவா? நம்ம க்ளோஸ்டு வால்யூம் கான்செப்ட் எல்லாம் எதுல படிப்போம்னா காஸ் எலக்ட்ரிக் காஸ் லால படிப்போம். ஓகே, சோ அந்த இது சோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். சோ del cross a vector dot ds vector. So find del cross a vector. What is the formula for del cross a vector? First என்ன வரும்? I vector கூட யூஸ் பண்ணிக்கலாம். ax, ay, az. What is coordinate of del? dou by dou x, dou by dou y, dou by dou z. a வெக்டாருக்கு என்ன வரும்? xy xy. நெக்ஸ்ட் என்னது? x x square square. next is 0. 0. Yes, what is the del cross a vector? Yes, for ax cap 0, for ay cap 0, for az cap என்ன வரும்? 2x X is at caps. minus x. Okay, x az cap. So now double integral of x az cap into ds vector என்ன வரும்? So இந்த சர்ஃபேஸ்ல எது கான்ஸ்டன்ட்? z கான்ஸ்டன்ட். அப்ப how will you write ds? dx dy az cap. அப்ப double integral of x dx dy because of az இது 1 ஆயிரும். அப்ப what is variation of x? 1 by root 3 to 2 by root 3. What is variation of y? ஏரோ மார்க் பாருங்க. y இந்த இதுல பார்க்கணும், lower to highest அப்படி எடுத்துக்கணும். 1 2 3. எஸ், சால்வ் பண்ணுங்க, ஆன்சர் வரும். ஜஸ்ட் இன்டகிரேஷன் தானே. ஸ்டூடெண்ட் யாராச்சும் ஆன்சர் இருக்கா? C sir, 1. Yes, 1 correct answer. Yes, 1 correct answer. Option C. இத integrate பண்ணுங்க, you will get answer. So integral 1 to 3 x square by 2 limit 1 by root 3 to 2 by root 3 dy. So again integral 1 to 3 1 by 2. So 4 by 3 minus 1 by 3, 4 by 3 minus 1 by 3. 1 தான் வரும். Therefore dy
அப்ப 1/2 into y 1 2 3 3 minus 1 2/2 answer 1. ஆப்ஷன் சி கரெக்ட். இது லைன் இன்டெகிரல் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். லைன் 1 ஓட வேல்யூ, லைன் 2 ஓட வேல்யூ, லைன் இன்டெகிரல் ஆஃப் 3, லைன் இன்டெகிரல் ஆஃப் 4. அதை சால்வ் பண்ணி ஆட் பண்ணாலும் 1ங்கிற ஆன்சர் வரும். பட் இது தான் ஈஸியான மெத்தட். ஸோ இந்த 3 தியரம் கண்டிப்பா பாத்துக்குங்க. தியரம் நிறைய முறை கேட்டிருக்காங்க டைரக்டா. ஒரு முறை தியரம் வச்சு சின்ன சின்ன சம் கேட்பாங்க. ஏன்னா வெக்டார் கால்குலஸ்ல இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட். எஸ், இந்த சம் ஸ்டூடெண்ட் ஆன்சர். ஸோ லைன் இன்டெகிரல் ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்ல தான் சொல்லியிருக்காங்க. எக்ஸ் வேரிங் ஃப்ரம் 1 to 2. எந்த ஆன்சர்? இல்லைன்னா ஃபர்ஸ்ட் எஃப் வெக்டார் டாட் டிஎல் வெக்டார் எழுதுவீங்க. வாட் இஸ் எஃப் வெக்டார் டாட் டிஎல் வெக்டார்? ஒய் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ். ஏன்னா டிஎல் வெக்டாருக்கு என்ன ஃபார்முலா? வாட் இஸ் ஃபார்முலா ஃபார் டிஎல் வெக்டார்? dx i vector எஸ், டிஎக்ஸ் ஐ இங்க ஏஎக்ஸ் கேப் சொல்லிக்கலாம். பிளஸ் dy ay கேப் பிளஸ் dz az cap. எஸ், dz az கேப்னு வரும். இதெல்லாம் எழுத தேவையில்லை. நாம டைரக்டா எஃப் வெக்டார் டாட் டிஎல் வெக்டார்னு என்ன வரும்? y ஸ்கொயர் x y square x dx minus plus yz dy minus x x square square dz. ஓகேவா? பட் இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா x ஆக்சிஸ்ல x மட்டும் தான் வேரி ஆகுது. x ஆக்சிஸ்னே சொல்லிட்டாங்க. அப்ப x ஆக்சிஸ்ல சோ யூ டேக் எது வேணாலும் x y z எடுத்துக்கலாம். அப்ப x ல தான் வேரி ஆகுது. அப்ப வாட் இஸ் y? 0 sir. 0. y 0. அப்ப வாட் இஸ் z? 0. What is dy? 0. What is dz? dz also 0. 0. அப்ப what is final answer? So dy 0, dz 0, y 0. அப்ப ஆன்சர் என்னதான்? 0. ஆப்ஷன் பி கரெக்ட். சோ இந்த மாடல்ல கண்டிப்பா அவங்க ஒரு क्वेश्चन ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இந்த மாடல்ல ஒரு क्वेश्चन ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. எஸ், நெக்ஸ்ட் இது ரொம்ப டைரக்டான சம் தான். anyone tell the answer? இந்த del dot a vector, del dot a vector, what is the formula? Differentiate ax coordinate with respect to x plus differentiate ay with respect to y with respect to z. அப்ப what is first term? 2x z for second term plus இந்த term with respect to y. அப்ப என்ன வரும்? ஆப்ஷன் சி சார். செக் பண்ணலாம். x இந்த term with respect to z, what is the answer? minus y. Minus 2yz, but point they given x y z they given. What is x into z? 2 plus 1 minus what is y into z? 2 into minus 1. அப்ப 5. ஆப்ஷன் சி கரெக்ட். இந்த மாதிரி சிம்பிளான சம்மும் கேட்பாங்க. சோ இந்த del dot a vector, del cross a vector அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ், இந்த இது del square 5. சார் ப்ரீவியஸ் சம்க்கு ஆன்சர்ஸ். ப்ரீவியஸ் சம்க்கு ஆன்சர் 5. ஆப்ஷன் சி கரெக்ட். அதுக்கு முன்னாடி சம் சார். இதுக்கு ஆன்சர் 0. ஏன்னா dy 0 ஆயிரும், dz also 0, y value 0, so answer 0. ஓகேவா? எஸ், நெக்ஸ்ட். சோ see இதுல பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இது என்ன கோஆர்டினேட் சிஸ்டம்? 3 டைமென்ஷனல். இது என்ன கோஆர்டினேட் சிஸ்டம்? சோ கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் ஆர் ரெக்டாங்குலர் கோஆர்டினேட் சிஸ்டம். செகண்ட் சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம். தேர்ட் ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம். அதுல ஃபர்ஸ்ட் என்னென்ன வேரியபிள்ஸ் இருக்கு? லைக் x y z. so here what is cylindrical? rho phi z. what is spherical? r theta phi. அது ஃபர்ஸ்ட். செகண்ட் அதோட ரேஞ்ச். so range of these values. third one dl vector formula, differential length. fourth one ds vector formula, and fifth one dv formula, and sixth one delta formula, and seventh one del phi or del f, del phi formula, and eighth one del dot a vector formula, and ninth one del cross a vector formula,
அண்ட் 10th ஒன் டெல் ஸ்கொயர் 5 ஓட ஃபார்முலா. இந்த டெல் ஸ்கொயர் 5 வந்து சாரி லாப்லாஸ் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த 3 கோஆர்டினேட் சிஸ்டம், இந்த 10 ஃபார்முலாஸ் கன்ஃபார்மா உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ நீங்க கண்டிப்பா கேட்பாங்க. பட் இந்த 10 ஃபார்முலா கண்டிப்பா நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். இன் ஆல் த 3 கோஆர்டினேட் சிஸ்டம். பட் கார்டீசியன் ரொம்ப ஈஸியா இருக்கும். பட் சிலிண்ட்ரிக்கல், ஸ்பெரிக்கல் நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரிமெம்பர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். கன்ஃபார்மா கொஸ்டின் இருக்கும் 100%. இதுல கொஸ்டின் வரலைன்னா கண்டிப்பா நீ வந்து கேட்கலாம். சார் நான் கஷ்டப்பட்டு 10 ஃபார்முலா படிச்சுட்டு போனா கேட்கல அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நானும் எல்லா டிஆர்பி, டிஎன்இபி எல்லா கொஸ்டின்ஸுமே இப்ப பார்த்துட்டு தான் உங்களுக்கு இந்த ஐடியா சொல்றோம். பட் இங்க கார்டீசியன்ல ரொம்ப சிம்பிளா இருக்கு. வாட் இஸ் டெல் ஸ்கொயர் 5 ஃபார்முலா? டோ ஸ்கொயர் 5 பை டோ எக்ஸ் ஸ்கொயர், டோ ஸ்கொயர் 5 பை டோ ஒய் ஸ்கொயர், டோ ஸ்கொயர் 5 பை டோ இசட் ஸ்கொயர். ஆப்ஷன் சி சார். சி சார். வேற ஸ்டூடெண்ட் கரெக்டா சால்வ் பண்ணுங்க. இதுல கூட ஒரு 20% ஆஃப் ஸ்டூடெண்ட் வந்து மிஸ்டேக் பண்ணுவாங்க. எனக்கு கேர்லெஸ் மிஸ்டேக்கோ இல்ல ஆன்சர் செலக்ட் பண்றதோ அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணுவாங்க. அதனால மிஸ்டேக் பண்ணாம ஆன்சர் கரெக்டா இருக்கணும். சி தான் சார். எல்லாத்துக்கும் சி தான் வருதா? ஓகே, ஆப்ஷன் சி கரெக்ட். எஸ், இந்த சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாடல்ல கேட்பாங்க. இந்த இது கண்டிப்பா இம்பார்ட்டன்ட். ஏன் கேட் கொஸ்டின் சால்வ் பண்றோம்னா, உங்களோட டெக்ஸ்ட் புக்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சாப்டர்லயும் இந்த கேட் சால்வ்டு ப்ராப்ளம்ஸோ இல்ல கேட் கொஸ்டினோ அவங்களே கொடுத்துருப்பாங்க. அதனால கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ற ஃபேக்கல்ட்டி அந்த டெக்ஸ்ட் புக்கை ஃபாலோ பண்ணாங்கன்னா மேபி அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை கூட கொடுக்க சான்சஸ் இருக்கு. ஏன்னா உங்க டெக்ஸ்ட் புக்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணிருப்பாங்க. பட் மேக்ஸிமம் டெக்னிக்கலோட டெக்ஸ்ட் புக்கு ப்ரீவியஸ் இயர் கேட் கொஸ்டின், இஎஸ்சி கொஸ்டின்ஸ் அதெல்லாம் பார்த்தா சப்ஜெக்ட் தரவா புரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான் புக்ல இருந்து தான் கொஸ்டின்ஸ் எடுப்பாங்க. பட் மேக்ஸுக்கு கேட் கொஸ்டின் கண்டிப்பா பார்த்தாகணும். ஸோ ஒரு சின்ன இது, நிறைய ஸ்டூடெண்ட் இப்ப படிக்கிறவங்க கேட் கொஸ்டின், இஎஸ்சி கொஸ்டின் எல்லாமே சால்வ் பண்ணிட்டே இருக்கிறாங்க டெக்னிக்கலுக்கு. பட் அது சால்வ் பண்றது ஓகே, பண்ணலினாலும் பிரச்சனை கிடையாது. பட் மேக்ஸுக்கு கேட் கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணா பெஸ்டா இருக்கும். சார் ஒன்ஸ் அகைன் ப்ரீவியஸ் क्वेश्चन ஆன்சர் காமிங்களா சார்? ஆன்சருங்களா? ஆப்ஷன் சி. கொஞ்சம் ஃபாஸ்டா எடுத்துக்கங்க. இதை நான் யூடியூப்ல அப்லோட் பண்றேன். யூடியூப்ல இந்த சம் பண்றேன், உங்களுக்கு மறுபடியும் பார்த்துக்கலாம். எஸ், இந்த சம் பாருங்க. இது என்ன தியரம் யூஸ் பண்ணலாம்? இன்டெகிரல் ஓவர் u dx, வெரி குட், v dy ஈக்குவல் டு டபுள் இன்டெகிரல் ஆஃப் dou v by dou x minus dou u by dou y surface integral dx dy. அதில் யூஸ் பண்ணலாம். அப்ப how will you rewrite this? டபுள் இன்டெகிரல் ஆஃப் y dx இருக்கு. அப்ப what is the u? குழப்பி கூடாது. what is u? y. what is v? minus x. what is dou v by dou x? minus 1. what is dou u by dou y? 1. dx dy அப்ப minus 2 into, so surface integral of dx dy. பட் இங்க என்ன சர்ஃபேஸ் சொல்லிருக்காங்க? இது என்ன சர்ஃபேஸ்? சர்க்கிள். ஓகே, சோ அப்ப சர்க்கிளோட ஏரியா, வாட் இஸ் ஃபார்முலா ஃபார் ஏரியா ஆஃப் சர்க்கிள்? எஸ், பை இன்டு ஆர் ஸ்கொயர். ஆர்ங்கிறது ரேடியஸ். அப்ப சர்க்கிளோட ஃபார்ம் என்னது? x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். இதுதான் சர்க்கிள். சென்டர் வந்து 0,0 அண்ட் ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள் இஸ் r. அப்ப இங்க -2 into pi into what is r square? 1/4. 1/4. அப்ப what is correct answer? C. Option C correct. minus pi by 2. Option C correct. One minute. ஸோ நான் சிலபஸ் எடுத்துட்டு இருக்கேன்.
ஸோ நான் சிலபஸ் ஜஸ்ட் எடுத்துருக்கேன் 1 minute. ஸ்டூடெண்ட் சிலபஸ் விசிபிளா இருக்கா? No, sir. 1 minute, 1 minute. எஸ் நீங்க 1 minute அது எங்கிட்ட இல்ல அந்த பிடிஎஃப். பட் சிலபஸ்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஈஸியா அப்சர்வ் பண்ணிக்கலாம். உங்க சிலபஸ் இப்ப இருக்கும், அதுல எடுத்து செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு லீனியர் அல்ஜிப்ரால ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் அல்ஜிப்ரா, அதுல ஆபரேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ், டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் அது வரும். நெக்ஸ்ட் சொல்யூஷன் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன், ஐகன் வேல்யூஸ், ஐகன் வெக்டார், அதான் சிலபஸ்ல இருக்கு. அதே மாதிரி கால்குலஸ்ல மீன் வேல்யூ தியரம்ஸ் கன்ஃபார்மா 1 கொஸ்டின் வரும். அப்புறம் எவாலுவேஷன் ஆஃப் டெஃபினைட் இன்டெக்ரல், இம்ப்ராப்பர் இன்டெக்ரல், அதுல கொஸ்டின்ஸ் கண்டிப்பா வரும். பார்ஷியல் டெரிவேட்டிவ்ல கண்டிப்பா 1 கொஸ்டின் வரும். மேக்ஸிமா மினிமா கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வரும். அண்ட் மல்டிபிள் இன்டெக்ரல்ஸ் கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். ஸோ வெக்டார் ஐடென்டிட்டிஸ் அண்ட் வெக்டார் ஐடென்டிட்டினா அந்த இதுதான் டெல் கிராஸ் ஏ, அந்த மாதிரி கான்செப்ட் எல்லாம் வரும். நெக்ஸ்ட் டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் கன்ஃபார்மா கொஸ்டின்ஸ் வரும். நெக்ஸ்ட் லைன் சர்ஃபேஸ் வால்யூம் இன்டெக்ரல், ஸோ அதுல இருக்கிற சம்ஸ் எல்லாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் வந்து தியரம்ஸ், ஸ்டோக்ஸ் தியரம், கிரீன்ஸ் தியரம், காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம். ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு டாபிக்லயும் ஒரு கொஸ்டின் டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் டுமாரோ கிளாஸ், நாளை கிளாஸ்ல அடுத்த 2 சாப்டர் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் 2 சாப்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அண்ட் காம்ப்ளெக்ஸ் வேரியபிள்ஸ். ஓகே, so now we can close the session. Students, any feedback? Class எப்படி இருந்துச்சு? கிளாஸ் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்ல என்ன இம்ப்ரூவ் பண்ணுமா? நாளைக்கு என்ன பண்ணலாம்? Anyone tell? Sir, it's nice, sir. Last time revision is very helpful. அப்ப வந்து என்னன்னா டாபிக் வைஸ் you have to go through. Am I correct now? Yes, sir. அதே மாதிரி எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா யூ டோன்ட் வரி அபவுட் மறந்து போச்சு இல்ல நிறைய பேர் நிறைய ஃபார்முலாஸ் படிச்சிருப்பாங்க, தரவா படிச்சிருப்பாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல. நீங்க இனிமேல் இந்த 5 days யூ டூ மோர் ரிவிஷன், பர்டிகுலர்லி மேக்ஸ். ஓகே, ஸோ அப்படியே சாட்ல ஒரு கமெண்ட் போடுங்களேன், அப்ப எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்குங்களா, நாளைக்கு எடுக்கிறதுக்கு இன்னும் நல்லா எடுக்கணும்னு பிளான் பண்ணலாம்ல. ஸோ நீங்க கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் முடிஞ்சிடுச்சுன்னு போயிட்டாங்க, நீங்க இருக்கிறவங்க சாட்ல ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஸோ கிவ் யுவர் வேல்யூபிள் ஃபீட்பேக். ஸோ சாட் பாக்ஸ்ல இன்ஃபார்ம் பண்ணுங்க. நாளைக்கு ஏதாச்சும் வேணும்னாலும் அதையும் இன்ஃபார்ம் பண்ணுங்க. சார் அந்த ஆட் அண்ட் ஈவன் அந்த ஃபங்க்ஷன் ஒரு டைம் சார் சம் புரியலைங்க சார், அந்த ஆட் அண்ட் ஈவன் ஃபார்முலா சார், இந்த சம் சைன் காஸ் அந்த கான்செப்ட் தான் இந்த சம்ங்களா? சைன் காஸ் சரிதான் சார். ஓகே, அதுல பாருங்க, ஃபார்முலா மட்டும் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வரும், யாருக்காச்சும் வரும், யாருக்கு வரும்னு தான் தெரியாது. உங்க 85 மெம்பர்ஸ்ல யாருக்காச்சும் ஒருத்தருக்கு வரும். ஸோ சாட் பாக்ஸ்ல இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஸோ டுமாரோ சேம் டைமிங் தான், 8 o'clock கிளாஸ்.
ஸோ இந்த கிளாஸ் வேணா யூடியூப்ல அப்லோட் பண்றோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க படிச்சதுதான், அதை வச்சுதான் எக்ஸாம் எழுத போறீங்க. ஸோ 5 days ரிவிஷன் பண்ணுங்க. ஸோ ஒரு டாபிக் ஒரு சப்ஜெக்ட் ஹாஃப் டே போட்டு ரிவைஸ் பண்ணுங்க. ஒரு சப்ஜெக்ட் படிக்கலினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, விட்டுருங்க. ஸோ ரிவிஷன் பண்ணுங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். சார் இந்த சம் ஒரு டைம் சொல்லுங்க சார். இந்த சம் இந்த ஃபார்முலா கோ த்ரூ பண்ணிக்கங்க. இந்த ஃபார்முலா புரியுதுல்ல? இங்க 4 6னா அதை ஆட் பண்ணா 8ன்னு போட்டுங்க, 2 2 குறைச்சிட்டு வாங்க. 8 6 4 2. அதே மாதிரி இங்க 4 - 1 3ன்னு போட்டுங்க, 2 2 குறைச்சிட்டு வாங்க. இங்க 6 - 1 5ன்னு போட்டுங்க, 2 2 குறைச்சிட்டு வாங்க. ரெண்டுமே ஈவனா இருந்தா π/2 மல்டிப்ளை பண்ணும். ஏதாச்சும் ஒன்னு ஆடா இருந்தா கூட யூ ஹாவ் டு மல்டிப்ளை வித் 1. ஸோ அது மட்டும் பாருங்க. அதான் இந்த சம்ல பாத்தீங்கன்னா இங்க வெறும் எக்ஸ் தான் வேணும். ஸோ அதுக்காக 3θ வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்குவோம், 6θ வந்து 2x எடுத்துக்குவோம். இது எக்ஸ், இது எக்ஸ்ன்னு வரும். ஸோ இந்த கான்செப்ட் வரும். அதுக்கப்புறம் cos power 4x, sin 2x, sin 2x ஓட ஃபார்முலா 2 sin x cos x whole power 3. அப்ப இங்க cos cube x இருக்கும், அப்ப cos power 4x. அப்ப பவர்ல இருக்கிறத ஆட் பண்ணா இந்த டேர்ம் வரும். அதே மாதிரி 2 power 3 8 வெளிய எடுத்தாச்சு. இங்க வந்து sin cube x. அப்ப 0 to π/2 இருந்தாதான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய சம் இருக்கு இதுல, நாம பார்க்கல. பட் 0 to π/2 இருந்தாதான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். சப்போஸ் 0 to π இருந்தா கன்வெர்ட் பண்ணிட்டு தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். ஓகேவா சார்? क्वेश्चनல 0 to π கொடுத்திருக்காங்க. அதான் அந்த இது நாம இது எடுத்தோம்ல, அப்ப கன்வெர்ட் ஆயிரும். இங்க θ வேரிங் from 0 to π/6, அப்ப x க்கு மாத்திரப்ப x வேரிங் from 0 to π/2 கன்வெர்ட் ஆயிரும். சார் அதனோட டிஃபரன்ஸ் 4 வருது சார். அது 4 4 தான சப்ட்ராக்ட் பண்ணனும். எது 2 2 6 அப்புறம் 2 ரெண்டு சப்ட்ராக்ட் பண்ணா 4 அப்புறம் 2. சார் அந்த 7க்கும் 3க்கும் உடைய டிஃபரன்ஸ் தான் சார் பார்க்கணும். அப்படி இல்ல, கீழ 7 3 ஆட் பண்ணி 10 2 2 சப்ட்ராக்ட் பண்ணிட்டு போணும். அப்புறம் 7 - 1 6, அப்புறம் 2 சப்ட்ராக்ட் பண்ணா 4 2, இதோட முடிஞ்சிரும். இங்க 3 இருக்காங்க, 3 - 1 வந்து 2 அப்படி வரும். ஓகேவா? சார் எல்லா சம்லயுமே 2 2 சப்ட்ராக்ட் பண்ணனுமா? இந்த ரெண்டு இந்த ஃபார்மேட் வந்துச்சுனா cos power mx sin power cos power mx nx அதுக்கு மட்டும். சோ அந்த மூணு ஃபார்முலா கோ த்ரூ பண்ணுங்க. மறுபடியும் அந்த ஃபார்முலா ரேஸ் பண்ணிட்டேன். மறுபடியும் இந்த வீடியோஸ் இன்னொருக்கா கோ த்ரூ பண்ணுங்க. ஓகே ஓகே. சோ நிறைய பேர் கமெண்ட் போட்டுருக்கீங்க. சோ இது ஒன்றும் பெரிய இது இல்லை. நான் வந்து 10 வருஷமா கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன், அதனால எனக்கு எல்லா சம்மும் கொஞ்சம் ஃப்ளூயன்சி இருக்கும், அவ்வளவுதான். ஸோ நீங்களும் ரிப்பீட்டடா படிச்சிருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஃப்ளூயன்சி இருக்கும். ஸோ என்ன பண்றோம்னா இந்த 5 நாள் வந்து பாசிட்டிவா இருங்க, ஹெல்த் கரெக்டா பாத்துங்க, கரெக்ட் டைம் கரெக்டா ப்ரிப்பேர் பண்ணுங்க, சோம்பேறித்தனமா இருக்காதீங்க. பாஸ் ஆயிரும் நினைச்சிட்டே இருங்க. அது கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். திடீர்னு கொஸ்டின் கஷ்டமா போகலாம், திடீர்னு ஃப்ளூக்ல கூட உங்களுக்கு 10 மார்க் கரெக்ட் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி எல்லாம் கூட லக்ல கூட நீங்க கவர்மெண்ட் ஜாப் வாங்குற மாதிரி எல்லாம் இருக்கும். அதனால பாஸ் ஆயிரும் நினைச்சிட்டே இருங்க. ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். திடீர்னு கொஸ்டின்ஸ்ல கூட ஒரு 10-15 மிஸ்டேக்ஸோட வரலாம், அதுக்கெல்லாம் ஃப்ரீ மார்க் கூட கொடுத்துருக்கலாம். ஸோ அது மாதிரி எவ்வளவோ சான்சஸ் இருக்கு நீங்க கவர்மெண்ட் ஜாப் வாங்குறதுக்கு. ஸோ அதனால என்ன பண்றீங்கன்னா பாசிட்டிவா இருக்கணும். ஸோ கண்டிப்பா எப்படியாச்சும் ஜாப் வாங்கிடுவோம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவா இருந்துச்சுனாவே கண்டிப்பா நல்லா எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். அந்த எக்ஸாம் அட்டன் பண்றதா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எவ்வளவு படிச்சிருந்தாலும் சரி, எத்தனை முறை ரிவைஸ் பண்ணியிருந்தாலும் சரி, எக்ஸாம் ஹாலில் அட்டன் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கொஞ்சம் நல்லா ரிவைஸ் பண்ணுங்க. ஸோ டுமாரோ நெக்ஸ்ட் 2 டாபிக்ஸ், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அண்ட் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ். ஸோ அதில் ப்ராப்ளம்ஸ் டிஸ்கஷன் பண்ணலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ என்ன 20 மெம்பர்ஸ் இருக்கிறீங்க, கொஞ்சம் சேட் பாக்ஸ்ல இன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறம் போங்க. ஒரு என்கரேஜ்மெண்ட் தானே. ஸோ கிளாஸ் செஷன் எப்படி இருந்துச்சு, சும்மா தேங்க்யூ யூஸ்ஃபுல் அப்படின்னு போடாதீங்க, ஏதாச்சும் போடுங்க. இல்லைன்னா நாளைக்கு ஏதாச்சும் பண்ணலாமான்னு பாருங்க.
ஸோ ஃபார்முலா வந்து அப்பப்போ ரிவைஸ் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேக்ஸ்ல ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணோம். அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாப் வாங்குறதுக்கு டிஆர்பி செலக்ட் ஆகிறதுக்கு மேக்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா டெக்னிக்கல் எல்லாருமே படிச்சுட்டு இருந்தா கூட மேக்ஸ் கொஞ்சம் எல்லாம் வீக்கா இருப்பாங்க. ஸோ நீங்க மேக்ஸ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ கடைசியா எக்ஸாம் அன்னைக்கு கூட உங்களுக்கு லக்கு ஒர்க் அவுட் ஆகி நிறையா இது நடக்கலாம், நிறைய பாசிட்டிவ் இது எக்ஸாம் அன்னைக்கு கூட உங்களுக்கு நடக்கலாம், கண்டிப்பா நடக்கும். அதுக்கு வந்து நீங்க இந்த 5 டேஸ் வந்து கான்ஃபிடென்ட்டா இருக்கணும், ஹெல்த் கரெக்டா இருக்கணும். இந்த 5 டேஸ் வந்து படிக்கிற மைண்ட் செட்லயே இருக்கணும், படிச்சதை ரிவைஸ் பண்ணணும், அந்த மைண்ட் செட்லயே இருக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சப்போஸ் நாளைக்கு ஒரு ஹாஃப் டே தூங்கிட்டீங்க, படிக்காம தூங்கிட்டீங்க அப்படின்னா ஒர்க் அவுட் ஆகாது. நாளைக்கு ஹாஃப் டே ஏதாச்சும் படிங்க, ஏதாச்சும் ரிவைஸ் பண்ணுங்க. இந்த 5 டேஸ் அதே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமா இருப்பீங்க, படிச்சாச்சு ரிவைஸ் பண்ணியாச்சுன்ட்டு. அப்ப பெஸ்ட் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸ்டூடெண்ட் கிளாஸ் ஓவர். போய் படிங்க. நான் அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கஷ்டப்பட்டு ஃபாலோ பண்ணீங்க, ஒரு ரிவைஸ் பண்ணிக்கலாம் ஒரு மைண்ட் செட்டோட வந்தீங்க. ஸோ எல்லாத்துக்கும் என்னுடைய விஷஸ். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் ஜாப் வாங்குவாங்க. ஸோ அதில் நீங்களும் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கணும். ஸோ கிளாஸ் அட்டன் பண்ணதும் சும்மா அட்டன் பண்ண முடியாதுல்ல, பாருங்க 1.5 hour கிளாஸ்.